கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என்ன சவுக்கு சங்கரை கஞ்சா கேஸ்ல போட்டாங்க, ஒரு முடிவோட இருக்காங்க போல இருக்கே ப்ரோ. ரொம்ப நாள் உள்ள வச்சிடணும்னு. ப்ரோ இஷ்டத்துக்கு பேசினார்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. லிமிட் இல்லையா? பட் தப்பு தான். ஓகே, இருந்தாலும் சொல்றது இது தப்பு தான், இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி மனசு கேட்குது. ஆனால் இந்த ஆள் பண்ண சேட்டைக்கு ஆமாம்மா அவன் அப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு மைண்டு தோணுது. என்ன ரொம்ப ஓவர், ரொம்ப ஓவரா ஓவர், பேசிட்டாரு ரொம்ப ப்ரோ. ஓவர் எக்ஸ்ட்ரீமா உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சிரிக்கிறது, கால் மேல கால் போட்டு. யார் நீ? பெரிய பெரிய என்ன நீ? சும்மா அது அபிசுவா நிறைய கமெண்ட் சொல்லக்கூடாதுங்க. அரசியல் ரீதியா வந்து என்ன பேசலாம், அது பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். அரசியல் ரீதியா வந்து விமர்சனம் பண்ணலாம். தேவையில்லாத பர்சனலா இன்னொன்னு, யார் யார் கூட இருந்தா யாருக்கு என்னங்க லாஸ்? இங்க ஒருத்தனை டிஃபேம் பண்றதுக்கு என்ன தப்பான ஒரு இது இல்லை, இன்டென்ஷன்ல ரொம்ப தப்பு. இவன் ரொம்ப ஓவரா போயிட்டாங்க சவுக்கு. லாஸ்ட் சவுக்கு வீடியோல வந்து ஏதோ போலீஸ்காரர் அந்த கள்ள தொடர்பு அது இதுன்னு ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயிட்டாரு ரொம்ப. அதெல்லாம் ஏன் பேசணும்? பர்சனலா வந்து யார் வேணாலும் என்ன பண்ணிட்டோம், நமக்கு பிரச்சனைனா அதான் பேசணும். பர்சனல் லைஃப்லாம் இங்க பேசணும். அப்ப என்ன ராமர் தான் வாழணுமா? இங்க ஒரே பொண்டாட்டி ஒருத்தன் வாழ்றவன் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இந்தியால? அப்படிலாம் கிடையாது இல்ல. ஏன் பர்சனலுக்குள்ள போகணும்? ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அபியூஸ் பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டா அவனே பர்சனலா பத்தி அவன் வந்து இத்தனை பொண்ணுங்களை வச்சிருக்கான். எதுக்கு இது? நீ இன்னும் கல்யாணம் பண்ண, 2 கல்யாணம் பண்ண, டிவைஸ் பண்ணிட்ட, உன் பொண்டாட்டி கூட்டு வந்து பேச மாட்டா. தப்பு, ரொம்ப தப்புங்க. அபியூஸ் பண்ற விஷயம்ன்றது ரொம்ப தப்பு. இன்னொன்னு, போலீஸை பண்றது வந்து போலீஸ் மேல நிறைய விமர்சனம் இருக்குங்க, மக்களுக்கே இருக்கு. சரியா? மக்களுக்கே இந்த மாதிரி விமர்சனம் இருக்குன்னா லஞ்சம் வாங்குறாங்க, அராஜகம் பண்றாங்க, அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் மக்களுக்கே இருக்கலாம். பட் அதை தாண்டி இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் போலீஸோ 2 லட்சம் போலீஸ் தான் இருக்காங்க மொத்தமே. அந்த 1 லட்சம் பேத்துக்கு 2 லட்சம் பேத்துக்கு நீங்க ஏன் பயப்படணும்? ஏதாவது அவசியம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. நாம எவ்வளவு பேர் இருக்கோமே, நம்ம ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்தா அவங்களாம் அப்படி இல்லை. அந்த போலீஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அது இவன் பேசுறான், ஏங்க யூனிஃபார்ம் போட்டவங்களாம் பெரிய ஆளா, அவங்களாம் கோமாளிங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கான், ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமா பேசிட்டு இருக்கான். அது எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி. ஒரு காரணம், எடப்பாடி இஷ்டத்துக்கு அவர் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ட்வீட்லாம் போட்டிருக்காரு ப்ரோ அபிஷியலா. சவுக்கு ஃபுல்லா இறங்கிட்டாரு நினைக்கிறேன், சவுக்கு சப்போர்ட்டா அறிக்கையெல்லாம் கொடுத்து. ஆமா, அவரு சவுக்கு சும்பரிச்சிட்டு இருந்தாரு இவருக்கு. இவர் வந்து இப்ப சவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அவன் என்ன கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கான்? என்ன கேஸ்ல? பொம்பளைங்களே கேவலமா பேசி அரெஸ்ட் ஆன கேஸ். இதுக்கு வந்து வெக்கமே இல்லாம சப்போர்ட் வேற இவரு எடப்பாடி. அவர் எக்ஸ் சிஎம் ப்ரோ, அந்த லெவல மெயின்டைன் பண்ணாம ஒரு செந்தில்வேல் லெவல் கேரக்டர் கூட ஜெயிச்சாங்க வந்தாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் எக்ஸிஎம் ஜெயிச்சா வந்தாரு ஒரு அதுக்கெல்லாம் பதில் சவுக்கே சொல்லியிருப்பாரு. நீங்க சவுட்டை கேட்டுக்கோங்க. தவழ்ந்துதான் வந்தாரு. பட் இல்ல சவுக்கு லெவல்ல போய் என்ன இருந்தாலும் இவர் போய் சவுக்கு கூட செந்தில்வேல் லெவலுக்கு போய் இறங்கி அவருக்கு நிக்கிறது வந்து அவரோட ஸ்டேச்சரே குறைக்கிறது இல்ல ரொம்ப. அந்த கஞ்சா கேஸ்ல அவங்களா போட்டதா பயங்கரமான ஸ்டேச்சர் இருக்கு, அது வேற குறைக்கிறாங்க. அந்த கஞ்சா கேஸ்ல அவங்களா போட்டதா தானே? அது தெரியலங்க, அது இருக்கலாம். நம்ம அதுக்குன்னு கிட்ட சொல்ல முடியாதுல்ல. நம்ம பக்கத்துல சோக்கு மாதிரி பேச முடியாதுல்ல. பக்கத்துல நான் தான் பார்த்தேன், எனக்கு தான் தெரியும்னு பேச முடியாதுல்ல. முத்தலீஃப் கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டாரு ப்ரோ. அவர்கிட்ட சொல்லிருப்பாங்களோ நீ வெளில போயிரு, அட்டாக் வருது
அவருக்கெல்லாம் தெரியுங்க. முத்தலிப்புக்கெல்லாம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாரு. அது ட்வீட்லாம் போட்டு சும்மா வந்து வேலையை விட்டு போறது வேற. ட்வீட்லாம் போட்டு சவுக்கு என்ன சிஇஓவா தெரியாது, சீஃப் எடிட்டர் இன் சீஃபா சவுக்கு அது அவர் எடிட்டர் இன் சீஃப், ஒரு சிஇஓ. இருக்கிறது 4 பேரு. அதுல இந்த வடிவேலு அல்வா வாசு பர்ஸ் காமெடி மாதிரி நான் வேற பர்ஸை குறி வச்சுட்டேன் அப்படி எஸ்கேப் ஆயிட்டாரு அவரு. அப்படிலாம் கிடையாதுங்க. மாரிதாஸ் இப்போ மாரிதாஸ்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணல, அவனே ஒரு டுபாக்கூர் தான். பட் மாரிதாஸ்லாம் வந்து இத்தனை வருஷமா வீடியோ போட்டுட்டே இருக்காருல்ல. ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஒரு விஷயத்த பேசினா திமுகவுக்கு எதிராக பேசினாலும் சரி, அதிமுக எதிராக பேசினாலும் சரி, அதிமுக எதிராக பேச மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது ஒரு பாயிண்ட் இருக்கும், ஃபேக்ட் இருக்கும், அது பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சவுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது, பாய்க்கு வந்ததாலும் அடிச்சு விடுறது, எல்லாரையும் திட்டுறது. இவர் என்ன ஒரு லெவலுக்கு மேல சுப்பிரமணியம் அவராவது மினிஸ்டராலாம் இருந்திருக்காரு போ சுப்பிரமணியம் சாமி. அவருக்கு லாபி எல்லாம் இருக்கும். இவர் அவுட் சைட்ல இருந்து வந்தவர் தானே. இவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்க கூடாது. கடைசி பெட்டிலாம் கதறிட்டாருங்க. கதறி வந்து கடைசி பெட்டி பாத்தீங்களா அவர் பேசுனது? அவர் ஸ்டாலினை போய் நான் தனியா பார்த்தேன் தனியா அப்படி பார்த்தா இப்படின்னு. சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த பெட்டியோட எண்டை பாத்தீங்களா இல்லையா? என்னென்ன கூட வச்சுக்கோங்க, என்னையெல்லாம் கூட வச்சுக்கிட்டா நான் சொல்லுவேன்ல, உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு நான் சொல்லுவேன்ல அப்படின்னு அந்த மாதிரி மண்டி போட்டாரு. ஆமா ஆமா ப்ரோ, ஆமா. அந்த அருள்மொழிவர்மனுக்கு கொடுத்த இன்டர்வியூ தான். நிஜமா நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப எடப்பாடி எல்லாம் வந்துருவாரு நம்பிட்டாரா? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதுக்கு கட்சியில ஆரம்பிக்கிறேன்னு அதுக்காக தான் சொல்லியிருப்பாரோ, அரெஸ்ட் ஆயிடுவோம் தெரிஞ்சு ஒரு தியாகி மாதிரி ஆயிடலாம். ஆமா, தியாகியார் செலவு வச்சிருங்க அவருக்கு. ஆனா சுத்தமா சப்போர்ட் போச்சு என்ன ப்ரோ, போன வாட்டி அரெஸ்ட் ஆனதுக்கு இந்த வாட்டி அரெஸ்ட். சுத்தமா சப்போர்ட்டே இல்லை ப்ரோ, எல்லாம் கலாய்க்க தான் கலாய்க்கிறாங்க. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ அரண்மனை 4 வந்து நேற்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். இந்த படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் சொல்லியிருந்தீங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அதை வச்சு தான் டிசைட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு படம் பார்க்கணும், ரொம்ப போர் அடிச்சது. சரி ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகலான்னு பார்த்தா அரண்மனை 4 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நீங்களே ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் தைரியமாக போனேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நிறைய பேர் சோஷியல் மீடியா கழுவி ஊத்துறாங்களே, அது அவனுங்க அப்படிதான் ப்ரோ இருப்பானுங்க. அது டெம்ப்ளேட்டாகவே ஆயிடுச்சு ப்ரோ அவங்க பண்ணுறதுலாம். ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே போர் அடிக்குது. நம்ம என்னென்ன சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து லாஜிக் இல்லை, இது வந்து கதை இப்படி இருக்கு, காமெடி ஒர்க் அவுட் ஆகல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. இல்லை நீங்கள் ஒரு சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு ரிவ்யூவர் சொல்கிறவங்க போஸ்ட்லி கீழே பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ப்ரோ. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கொஞ்சம் ஹாரர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. இது வந்து குழந்தைங்களாம் பார்க்கலாமா தேட்டரில்? அதெல்லாம் பார்ப்பாங்க குழந்தைங்க, அதாங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை அது முன்னாடி ஏங்க குழந்தைங்க அதுதாங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இல்ல முன்னாடி வந்து படத்துலலாம் கூட காமெடி கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனால வந்து குழந்தைங்க கூட்டு போகலாம். பட் இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஹாரர் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அதெல்லாம். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஐயப்பன். என்ன ப்ரோ, சவுக்கு 1/2 கிலோ கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி அவரு டிரைவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7 வருஷம் உள்ள இருந்துருவாரோ? கஞ்சா கேஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, அதை பண்ணிருக்காங்க. வெயிட்டிங்ல இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆல்ரெடி எலெக்ஷன் பிடிட்டோம் வச்சு செஞ்சிரும் இல்ல கன்சியூம் ஏன்னா இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் பிடிப்பாருன்னு சொல்லி எலெக்ஷன். சாப்பிட்டாய் கூட வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாரு 1 மாசமா. கன்சியூமர் கூட கன்சியூம் கன்சியூம் பண்றவங்கள கூட பண்ணுவாருன்னு. கம்மின்னு நினைக்கிறேன். இவர் வந்து சப்ளையர் கேட்டகரியில கேஸ் போட்டுருவாங்க போல.
1/2 கிலோங்கிறது ஹை குவான்டிட்டி இல்ல. செக்ஷன் ஹெவியா போடுவானுங்க. இதெல்லாம் நீங்க சினிமாவை பாக்குறதுங்க. சினிமாவை பாக்குறது கஞ்சா கேஸ் போடு, அதை போடு, இது போடுறதெல்லாம் இது பாக்குறது ஜெயலலிதா நமக்கு தெரியாது. எடுப்பாங்க அந்த மாதிரி தானே. அப்படி இல்லைங்க, எல்லாருமே பண்ணுவாங்கல்ல. ஒரு கடத்துக்கு மேல என்ன பண்றது அப்படின்ட்டு நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஆக்ஷன் எடுப்பாங்களே, என்ன பண்றது? எல்லாமே எல்லாத்தையும் பழிச்சுக்கிறாரு இவரு, எல்லா கட்சியும் பழிச்சுக்கிறாரு, எல்லாரும் திட்டுறாரு. சீமான்லாம் வந்து போன டைம் ஆதரவு கொடுத்தாரு. நம்ம சீமான் மேல பயங்கர விமர்சனம் இருக்கு, பெரிய விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா அவர்லாம் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாரு, நேர்ல கூப்பிட்டு வச்சு பேசினாரு, என் தம்பி சவுக்குன்னாரு, இவரு போய் பிரசிடண்டா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து சீமானே கலைக்கிறது. அப்புறம் சீமான் இப்ப ஆஃப் ஆயிட்டாரு. அண்ணாமலை அப்ப சப்போர்ட் பண்ணாரு அரெஸ்ட் ஆனப்ப. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனது வந்து இவர் பேசுனது தான் அரெஸ்ட் ஆனாரு, அது திமுக அரெஸ்ட் கிடையாது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவரு ஊட்டிட்டாரு. அது இந்த ஜட்ஜஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு எக்ஸ்ட்ரீமிங் மேல போய் போலீஸ்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது ரொம்ப தப்புங்க. போலீஸ்காரங்க எல்லாம் பேசக்கூடாது. நம்ம எல்லாம் போலீஸ்காரன் ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் சும்மா இருப்பானா ப்ரோ? அது ரொம்ப தப்புங்க அது. ஏன்னா மக்களுக்கு பயம் எல்லாம் போயிருங்க போலீஸ் மேல. இவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டா இவங்க யாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டான். அவன் இவன் எதுக்கு விமர்சனம்னா, அரசியல் விமர்சகர்னா விமர்சனம் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் இருக்காங்கல்ல, ரவீந்திர துரைசாமி இருக்காரு, பாண்டியா இருக்காரு, இவங்க எல்லாருமே இருக்காங்க. டிவியில பேசுறவங்க பரத் இருக்காரு, கோலாகல ஸ்ரீனிவாஸ் இருக்காரு, லட்சுமணன் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்களா? யார் யாரு பேசுறாங்க? மணி எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் யாராவது இந்த மாதிரி பேசுறாங்களா? அவன் இவன் பேசுறது, சிஎம் பேசுறது, சிஎம் அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவருக்கு ஒண்ணுமே ஒரு இடம் தெரியாது. இப்படிலாம் ஏன் பேசணும்? அதுல வர நடுவில் ஒரு சிரிப்பான் பாருங்க. ஐயோ, அதான் அவரோட ட்வீட் ஒன்று வந்து பேக்கப் எடுத்து வச்சிருந்தேன் நான். எப்போ போட்டார் அப்படின்னா, ஒரு பழைய இந்த வித்ஹெல்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் போட்டார் 12 மார்ச் 2022 மோடியும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டுருக்கிற ஃபோட்டோவை போட்டு, கிளவிக்கு தண்ணி வைடா, அடுத்த வாட்டி போட்டோ எடுக்க முடியாதுன்ட்டு நரேந்திர மோடியை டேக் பண்ணியிருக்காரு. இவர் தான் அந்த ஜேர்னலிஸ்ட் சவுக் சங்கர். அவன் ஜேர்னலிஸ்டே கிடையாது, அவன் சைக்கோங்க. கார்த்தி ப்ரோ முன்னாடி எல்லாம் ஜாலியா சிரிப்பாரு, லாஸ்ட் இன்டர்வியூல சிரிக்கும் போது ஜெயிலர் ரஜினி மாதிரி சிரிச்சாரு. மாட்ட போறோம்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதான் இந்த ஸ்பேஸோட கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. அதான் இதுல விஜய் வாசுக்கு மேல ஊத்திட்டு இருந்தாரு. ஆக்சுவலா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடணும் இத. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இவெல்லாம் வெளில இருந்தானா விஜய் அரசியலுக்கு வரும்போது நான் தான் விஜய்க்கு வந்து ஆப்போசிட், நான் விஜய் நிக்கிற தொழில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இவனை என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்க. இவன் திரிஷா, கீர்த்தி சுரேஷ் இன்னும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சீப்பான ஃபெலோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாசம் வரமாட்டான்னு நினைக்கிறேன் வெளில. வந்தாலும் வந்து நல்லா கும்பு பண்ணி தான் வெளில இருப்பாங்க. சவுக்கு டிசர்வ் திஸ்ங்க, அதுதான். இதுல வந்து பாரபட்ச பக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது. மக்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க, அது உண்மைதான். நானுமே சப்போர்ட் பண்ணேன் அவனுக்கு, எல்லாம் பண்ணோம். எப்ப போன டைம் அரசானதை பண்ணோம், சரி ஓகே மக்கள் பிரச்சனை பேசுறான் இதை பண்றான்னு. பட் அதை வந்தோன்னா அதை காசாக்குறதுக்கு ஒரு வேலை. அதுக்கப்புறம் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய தாதா, நான் யார் வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவர் உதயநிதி பத்தி பேசுனது, சிஎம் பத்தி பேசுனது, இதெல்லாம் தேவையில்லாது விமர்சனம். திமுக மேல வைக்கிற விமர்சனம்ன்றது தனி, அது இருக்கலாம். ஆட்சியை பத்தி இருக்கலாம். பர்சனல் அட்டாக் குள்ள என்னைக்கு போக ஆரம்பிச்சானோ அதோட முடிஞ்சு. ஸ்டாலின் ஹெல்த் பத்தி நாளைக்கு எல்லாருக்கும் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பண்ணுவாங்க. அவனை வெளில விட்டீங்கன்னா எல்லாருக்கும் பண்ணுவான், எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்குலாம் வந்து இறக்கம் காட்டவே கூடாது. அவனெல்லாம் ஜெயில வைக்கிறதோட வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் வைக்கணும். நியாயமா பார்த்தா ஜெயில வைக்கிறாங்க, தப்பா வைக்கிறாங்க கவர்மெண்ட். அந்த கடைசி இன்டர்வியூல கூட என்னமா போய் சொல்றான் ப்ரோ. சிஎம் பார்க்க போனும்போது உதயநிதி வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாராம், செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவார்னு இவர் தான் சொன்னாரு. அது உளவுத்துறை எல்லாம் வச்சிட்டு இருக்கிற உதயநிதிக்கு தெரியாதான், பட் சவுக்கு தான் சொன்னாராம். இதுல என்ன குடும்பம் பாருங்க. சவுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி நம்பி எடப்பாடி காசை கொடுத்து ஆபீஸ் போட்டு கொடுத்து ஒரு வேலை பார்த்து விட்டாரு இந்த எலெக்ஷன்ல. ரிசல்ட் வரும்போது தெரியும் அவருக்கு.
கேவலமா இருக்கு ப்ரோ. அவர் வந்து பெரிய ரைட் அப் போட்டு ட்வீட் போட்டு அறிக்கை கொடுத்து ஒரு சவுக்கு மாதிரி ஒரு ஆளுக்கு. இல்ல என்ன கேஸ் இது? ரொம்ப தப்பான கேஸ் இல்ல. இப்போ அவனுக்கே வந்து உண்மையிலே ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிடிக்கல, அவர் தப்பான, இப்போ பல்பீர் சிங்கை பத்திலாம் பேசினேன், அவர் வந்து பல்ல உடைச்சாரு இது பண்ணாரு, அதெல்லாம் ஓகே. போலீஸ் ஆஃபீஸர் பேசுறது ஓகே. ஆனா அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களை பத்தி பேசுறான், கூட ஒர்க் பண்றவங்களை பத்தி பேசுறான். என்ன இவ்வளவு தப்பா, இவ்வளவு கேவலமா, சீப்பா? இதுக்கு யார சப்போர்ட் வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. எடப்பாடின்ற ஒரே ஒருத்தரை தவிர. அவருக்கு தெரியாதுல்ல, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ நம்பாளா, நம்ம மாதிரி பெருசா காசு கொடுத்துருக்குமே, நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே அவனுக்கு வேற அறிக்கை கொடுப்பான் அப்படின்னு வெக்கம் கெட்டு போய் அவர் ஒருத்தர் தான் வருவாரு, மத்த யாரும் வர மாட்டாங்க. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா பரவாயில்ல ப்ரோ. இவர் சும்மாவே வாயிலே அடிச்சு விடுறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வாயிலேயே அடிச்சாலும் தப்பான வார்த்தை இல்லைங்க. இல்ல ப்ரோ, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை போலீஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூவை வந்து இவர் வெளியே கொண்டு வர, அந்த மாதிரி யாருமே கம்ப்ளைண்டே கொடுக்கல முதல்ல. சும்மாவே இவர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது வேறங்க. பட் ஆனா அவர் வந்து ஒரு போலீஸ்காரரை ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்காக அவர் கீழே ஒர்க் பண்றாங்க எல்லாத்தையுமே தப்பா பேசுறாருல, அது ரொம்ப தப்பு இல்ல? ரொம்ப மோசமான டேர்முங்க அது. அந்த மோசமான டேர்ம்ல அது இப்படி இவனெல்லாம் உள்ளலாம் இல்ல. அந்த எஸ்வி சேகர் சொன்னார்ல ஜேர்னலிஸ்ட் பத்தி, அந்த மாதிரிதான் இவர் பேசுறாரு போலீஸ் பத்தி. ரெண்டு ஒண்ணு தானே. இவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கலாம், தப்பே கிடையாது. மிதிச்சா நான் வந்து ஸ்டாலின் சப்போர்ட். அதெல்லாம் வந்து அவர் ஆக்சுவலா இவ்வளவு நாள் விட்டதே ஏன் விட்டாருன்னு தெரியல. சீரியஸா சொல்றேன், ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசியிருந்தானா அடுத்த ஒரு 10 நாள்ல அவன் உள்ள போயிருப்பானா இல்ல மேல போயிருப்பானு தெரியாது. ஜெயலலிதாக்கு எம் நடராஜன் மேலேயே கஞ்சா கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, சசிகலா ஹஸ்பண்ட் மேலேயே. ரொம்ப லேட்டா பண்ணிருக்காங்க. லியோ டைம்ல பிளாக் பண்ணி விட்டான். ஓவரா பேசிட்டு இருந்தான் லியோ டைம்ல. லியோ டைம்ல என்ன நினைச்சுன்னா, இவன் வந்து ஆடியோ லான்ச் கேன்சல்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாங்க. அப்போ ஆடியோ லான்ச் கேன்சலே கிடையாது, நான் நடந்த விஷயம் சொல்றேன். ஆடியோ லான்ச்லாம் கேன்சல் ஆகாது. கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, உதயநிதி கொடுத்துட்டு, அதெல்லாம் உதயநிதி இருந்தாரு அந்த கவர்மெண்ட்ல, அவர் கொடுத்துட்டாரு, பர்மிஷன் கொடுத்துட்டாரு, இல்லை ஓகே, செட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு நேற்று ஸ்டேடியத்தில். ஆனா இவன் வந்து ட்வீட் போடுறான், இந்த மாதிரி சிட்டி என்எஸ்சி கொடுக்கல அப்படின்னா ஆடியோ லான்ச் நடக்காது, உதயநிதி கொடுக்க மாட்டாருன்னு ஒரு ட்வீட் போடுறான். ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அப்போ வந்து சிட்டி என்எஸ்சிலாம் ஆல்ரெடி கமிட்டடு, வேற டிஸ்ட்ரிபியூட்டர் கமிட் பண்ணிட்டாங்க. ரெஜெண்ட் வந்து அது ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல, ஏன்னா ஃபுல்லாக தெரியல எனக்கு. லியோவில் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன நினச்சுன்னு எனக்கு தெரியுங்க, லியோட கலெக்ஷன்ல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும். என்னன்னா அவங்க எதுவுமே கேட்கல, எதுவுமே நடக்கல. ஆனா இவனா ஒரு ட்வீட் போடுறான், இந்த மாதிரி சிட்டி என்எஸ்சி கொடுக்கலன்னா ஆடியோ லான்ச் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி உதயநிதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவனா ஒரு ட்வீட் போடுறான். அது விஜய் ஃபேன்ஸ்டா பயங்கர வைரலாகி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து அதுக்கு ரிப்ளை போடுறேன். நான் ரிப்ளை போடுறேன்னா எப்படி போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அவங்க சொல்லி தான் போட்டிருப்பேன் அஃபிஷியலா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஆடியோ லான்ச்சுக்கான வேலைலாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எந்த ஏரியா பிஸ்னஸும் ரெஜெண்ட் தரல, அது உண்மை சத்தியம். எந்த ஏரியா பிஸ்னஸ்லையுமே லியோவை பொறுத்த வரைக்கும் உதய் சாரோ வேற யாரும் தலையில்லை, அது உண்மைதான். அவர் கேட்கவும் இல்லை. இவருமே வந்து ஆரம்பத்திலே சொல்றாரு, இல்லைங்க நான் பார்த்த வெளில வித்துக்கிறேன் அப்படின்னாரு. லலித் சார் ஓகே அப்படின்ட்டாரு. அவருமே அதுல பெருசா தலையில்லைங்க அந்த டைம்ல வந்து, சரி ஓகே அப்படின்ட்டாரு. இதான் நடந்துச்சு. இந்த ஒரு ட்வீட் இருந்துச்சா, அதுக்கு ரிப்ளை போட்டாச்சு, நான் போட்டேன். அதுக்கப்புறம் 7 ஸ்கிரீன்ல இருந்து ஒரே ஒரு ட்வீட் போட்டாங்க. 7 ஸ்கிரீனோட ஐடியில இருந்து ஒரே ஒரு ட்வீட் வந்து இவன் போட்ட ட்வீட்டுக்கு கோட்வீட் பண்ணி, இது வந்து ஃபேக் நியூஸ் அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லாம போட்டோன்னே அதுல ட்ரிகர் ஆயிட்டாங்க. ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல போய் இஷ்டத்துக்கு திட்டுறது, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, ஃப்ராடு பண்ணிட்டாங்க, என்னென்னமோ பேசுறது, வாய்க்கு வந்தாலும் பேசுறது. கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஷோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து மக்களை பத்தி அக்கறை இல்லையா, இவங்களுக்கெல்லாம் படம் ஓடுறதுதான் ஒரு
பண பேய்ங்க அவங்க, பணத்துக்காக என்னாலும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அவன். அது எல்லாத்துக்கும் காரணம் அது ஒரு ட்வீட் தான். நான் அன்னைக்கே சொன்னேன் சார், அவன் ட்வீட் போட்டிங்களே சார், அவன் ஒரு சைக்கோ சைடிஸ்ட், அவன் திரும்ப வந்து பாருங்க ஏதோ ஒன்று பண்ணுவான். அப்படி ஆனாலுங்க அவன்லாம் எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு வெளில வர மாட்டான். அப்படியே வெளில வந்தாலும் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது. ப்ரோ ஆடியோ லான்ச் நம்ம வந்து தான் அவனை டிஎம்கே தான் பெரிய ஆளாக்கிட்டோம்னு பண்ண நினைக்கிறேன் விடலன்னு bro. சொல்லிட்டு வேற ஏன் சொல்லிட்டு கார்த்தி bro? இருந்தாருல்ல. பெரிய ஆளா? இல்ல ப்ரோ, பெரிய இந்த ஆளா? மாதிரி தலகணம் பிடிச்சி ஆடுற அளவுக்கு ஃபேன் ஆஃப் சவுக்கு சங்கர்னு சுத்திட்டு இருக்குது. ஏன் அது இந்த ப்ளூ சட்டை அது மாறலாம் ஒரு 4 லூசு பயிலுங்க. அது உனக்கு தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏறிடுச்சுங்க. அது வந்து சும்மா இந்த 4 பேர் லூசு பயிலுங்க சுத்துறது. ஆக்சுவலா அப்படி இவங்க மட்டும் சொல்லக்கூடாது. நம்மளுமே அப்படிதாங்க இருந்தோம். நம்மளுமே அதாவது நம்ம வந்து போன டைம் அரெஸ்ட் ஆகி வரும்போது நம்மளே அப்படி நினைச்சோம். பாத்தியா இவ்வளவு தில்ல வந்து ஒருத்தர் இருக்கிறான், ரோலிங் ஓவர் மட்டும் எது இருக்கிறான் பேசுறான் அப்படின்றதெல்லாம் நினைச்சோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபேன்ஸ் மீட்லாம் வச்சாங்க. மாதேஷ் வந்து கம்பேர் பண்ணாரு. எல்லாம் ஓகே, எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ என்னவா மாறின? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. கடைசியில எல்லா பில்லும் எடப்பாடி தலையில வந்துருச்சு. சரி என்ன அவர் என்ன நிலத்தை வித்தா காசு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணி விவசாயம் பண்ணி நெல் வித்தா இங்க திருநெல்வேலி கொஞ்சம் கொடுத்தாரு அவனுக்கு. ப்ரோ அவர் கூட இருந்த ஒருத்தர் இப்ப போயிட்டாருல்ல, அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சங்காட்டிக்கு தான் போயிட்டாரா? ஆமாங்க, இப்ப எண்டு இப்படிதான் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. ப்ரோ உண்மையிலே கஞ்சா கேஸ்ல தான் மாட்டினாரா இல்ல சும்மா சொல்றாங்களா? கஞ்சா கேஸ் கிடையாது. இவங்க பெண் போலீஸ் எல்லாம் பத்தி ரொம்ப கேவலமா பேசுனால ஒரு ஆடியோ ஒரு வீடியோல அதுக்காக ஆல்ரெடி இந்த கேஸ்ல தாங்க அவன் மாட்டி ஜெயிலுக்கு போனான். ஆல்ரெடி வந்து ஜட்ஜ் எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க, ஜட்ஜி வீட்டுல வந்து வேலைக்கு வரவங்கள அப்படி பண்றாங்கன்னு சொல்லிதான் அது ஜெயிலுக்கு போனா. திரும்ப அதே கேஸ்ல தான் ப்ரோ போனான். ஆனா கஞ்சா வச்சிருந்தாருன்னு நியூஸ் போட்டிருந்தாங்களே ப்ரோ, அதுவும் சிக்கிருக்கு அப்படின்ட்டு. அடிஷ்னலா ஏதாவது கேஸ் போட்டிருப்பாங்களே. எல்லாம் போட ப்ரோ வேண்டியதான். அதெல்லாம் புட்டப் கேஸ் ப்ரோ, புட்டப் கேஸ். இது தெரியல ப்ரோ. இல்லைங்க போடட்டுங்க, அவரெல்லாம் தாலி எடுத்தது அந்நிய செலவடி அவளா முக்காவலாம் போட வேண்டியது ப்ரோ. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ, அவர் அரெஸ்ட் ஆயிடான்னு தெரிஞ்சதுமே நீ எல்லாம் போகணும்டா உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாரு. அந்த ஆள சமுதாயத்துக்கு கேடு, ரொம்ப கெடுத்துருவான் இங்க இருக்கவங்க. ஆனா இந்த தடவை பெரிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேத்தை கெடுத்துருவாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேத்தை கெடுத்துருவான். அவனா வந்து இல்லாம இருக்கிறது நல்லது. இல்ல இந்த தடவை ஆனா சப்போர்ட்லாம் எதுவுமே வரல போறேன், யாரும் பெருசா கண்டு கூட இல்ல. இன்னொன்னு அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களே ரொம்ப மரியாதை இல்லாம, ரொம்ப கீழ்த்தரமா, அசிங்க அசிங்கமா, கெட்ட வார்த்தை அப்படிதான் பேசுவான். கேள்விப்பட்டேன். முத்தலீஃப்லாம் வந்து ஆக்சுவலா முன்னாடியே போயிருக்கணும், ஏன் இப்படி போனாருன்னு தெரியல. ப்ரோ அவ வந்து ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிட்டான் போல. ஏன் ப்ரோ? ஏங்க அவன் தான் தமிழ்நாடு எதிர்கட்சின்னு அவனே சொல்லிட்டானுங்க பேட்டியில. ஏடிஎம்கே காரங்க கோச்சிட்டு போறாங்க, இவங்க என்ன வேலை பார்த்தாங்க, நான் தான் எதிர்கட்சின்ட்டான் லாஸ்ட் பேட்டியில. இப்ப வந்து ஏன் ப்ரோ ஏடிஎம்கே சைடுல இருந்து அவன் சொன்னதாங்க, அவன் சொன்னதான் அது. அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு, எடப்பாடி பண்ணுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற வழி இல்ல எடப்பாடி பண்ணுவாரு. எடப்பாடி இன்னைக்கே அறிக்கை கொடுத்துட்டாருல, அவர் பண்றது பண்ணுவாரு. பட் அதான் அதுக்காகலாம் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களையும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளூ சட்டை பாளைய மாதிரி சே நோ டு டிஎம்கே அண்ட் ட்ரக்ஸ்னு போட்டுட்டு கஞ்சா கேஸ் சப்போர்ட் பண்ண என்ன ப்ரோ அர்த்தம்? ப்ரோ ஆனா அவரெல்லாம் பார்த்தா அடிக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்காரு. ஆமா ப்ரோ. அவன் இப்பதான் சிஓ ஆனாரு சவுக்கு மீடியாவுக்கு. இப்ப சவுக்கு மீடியாவே ஈத்து முட போறாங்க. ஆமா, ஒரு மனுஷன் பெரிய ஐபிஎம் அவர் சிஓ ஆயிட்டாரு. எங்க நீங்க வேற 15 வருஷமா மனுஷன் கஷ்டப்பட்டு போன டைம் உள்ள போயிட்டு வெளியேறப்பவே அந்த கபாலியோட டைலாக் எல்லாம் போட்டு ரொம்ப ஏதோ ஓவரா பண்ணிட்டு இருந்தாரு ப்ரோ. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, அப்படி அதெல்லாம் போட்டு ரொம்ப பண்றேன். இல்லைங்க உண்மையில அப்பெல்லாம் மாசா தாங்க இருந்துச்சு, அதெல்லாம் பொய் இல்லை, அப்பெல்லாம் மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப காமெடி ஆயிட்டான். நீங்க 2 நாள் முன்னாடி சொன்னீங்க ப்ரோ, அணைய போற விளக்குன்னு சொன்னீங்க, கரெக்டா மாட்டிட்டான்.
ப்ரோ இதுல ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு ப்ரோ. என்னதான் எல்லா கட்சியுமே அவர் வந்து தாக்கி அடிச்சு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமா இது பண்ணாலும், இந்த பியூரோக்ராட்ஸ் நடக்கிற விஷயங்கள் அவங்களோட பவருங்கிறது தான் எக்ஸ்ட்ரீமா உள்ளது. ஸோ அதை அடிக்கிறது, அதை அப்படி அடிச்சு பேசுறதுங்கிறது வந்து நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அதுக்கு உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அது அவர் சொன்னது வந்து உண்மை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஏடிஜிபி பத்தி சொன்னது இவரை பத்தியே ரிப்போர்ட்டர்ல வந்திருக்கு, அவுட்லுக்ல வந்திருக்கு. சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை முழுசா நம்ம ஏடிஜிபியோட பர்சனல் லைஃப் நமக்கு தேவையா? இல்ல நான் கேக்குறது என்னோட பர்சனல் லைஃப் உங்களுக்கு தேவையா? உங்களோட பர்சனல் லைஃப் எனக்கு தேவையா? அது கிடையாது இல்லைங்க. பர்சனல் லைஃப் இப்ப எம்ஜிஆருக்கு 3 பொண்டாட்டி, கலைஞருக்கு 3, இது நமக்கு தேவையா? எம்ஜிஆர் என்ன கலைஞர் அதான் நம்ம பேசணும். பார்த்தா காஸ்டிங் இல்லைங்க, மீ டூ மூவ்மெண்ட் ஏன் ப்ரோ உருவானுச்சு? அது பர்சனல் மேட்டர் தானே? மீட்டு மூவ்மெண்ட்ல யாருங்க பேசுனா? மீட்டு மூவ்மெண்ட்ல அஃபெக்ட் ஆன விக்டிம் தாங்க பேசினாங்க. நீ யாரு பேசுறதுக்கு? அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டோம், இல்ல ப்ரோ, இந்த ஏடிஜிபி வந்து என்ன இப்படி பண்ணிட்டாரு சொல்லிட்டோம், அதை பேசுவோம். நீ யாரா வேணா பேசுறதுக்கு? அதை ஃபர்ஸ்ட் அதான் கேட்பான் சவுக்கிட்ட. நீ யாரு பேசுறது? நீயே வந்து பொண்டாட்டியை விரட்டி விட்டுட்டு பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கவன் நீ ஏன் பேசணும்? காம்பன்சேஷன் கூட கொடுக்கலங்க. நீ ஏன் பேசணும்? நான் சொல்றேன், அந்த ஏடிஜிபி பத்தி ஒரு பொண்ணு வந்து பேசிட்டோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், நம்ம பேசுவோம். எல்லாரும் பேச போறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பேச போறாங்க. ஏங்க இன்னைக்கு ஒரு எம்பி கேண்டிடேட்டுங்க எக்ஸ்பிஎம்மோட பேரனுக்கு இந்தியா ஃபுல்லா பேசுறாங்கல்ல, விட்டுருவாங்களா அப்படி யாராவது? எக்ஸ்பிஎம்மோட பேரங்க அவனையே வச்சு விரட்டி அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? இன்னைக்கு பண்ணுவாங்கல்ல. அதுல அஃபெக்ட் ஆகணுங்க பேசிட்டோம். நீ யார் பேசுறதுக்கு? இல்ல நான் அப்ப வந்து ஒரு ஆப்போசிட் ஒருத்தங்க மட்டும் தாங்க பேசிட்டு இருந்தாங்க, யாருமே பேசலீங்க. இல்ல அந்த மீட்டூல எத்தனை பேர் ட்வீட் போட்டாங்க, எத்தனை பேர் பேசினாங்க? அவங்க வந்து பேசணும். விக்டிம் அந்த இடத்துல மீட்டு ட்ரெண்ட் ஆனப்போ ட்விட்டர் அவ்வளவு இது இல்ல ப்ரோ, எல்லாமே ஃபேஸ்புக்ல இது மாதிரி எழுதுற விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாங்க, பிளாக் இதுலதான். கரெக்டுங்க. அந்த மாதிரி யாராவது பேசணும்ல. நீ வாய்க்கு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருந்தா இப்ப யார வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த கூட்டுற ஒரு விளக்க மாதிரி இவர் வந்து உதயநிதி இல்லைங்க, அப்படி கிடையாது. இல்ல நான் சீரியஸா நான் அவர் சப்போர்ட்டர் இல்ல சொல்றேன். சரி, இவன் வந்து ஒரு ஹீரோனை பத்தி பேசினா, அந்த ஹீரோயின் ரிப்ளை கொடுத்தாங்க, அதை பத்தி எதாவது கேர் பண்றான் அவன்? இல்ல ப்ரோ, இல்ல நான் வந்து அவர் முழுசா சப்போர்ட் பண்ணல ப்ரோ. ஆனா அந்த ஒரு 80% அவர் சொல்றதுல 50% அவங்களோட அவனுங்க பண்ற விஷயம் வருது இல்ல. இப்போ ஓகே ப்ரோ, அவன் இன்டென்ஷன் வந்து அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும் இல்ல ப்ரோ, அதை யூஸ் பண்ணி இவன் அது கிடையாதுங்க. நான் 4 விஷயத்தை சொல்லிட்டேன், 4 விஷயத்தை அவதூறா பேசலாமா? எனக்கு அந்த இது ஆப்ஷன் கொடுத்துருங்களா? நீங்க எனக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருங்களா? நீங்க 4 விஷயம் உண்மையை சொல்லுப்பா, 4 விஷயம் நீங்க வாய்க்கு வந்து என்னத்தையா அவதூறு பேசு அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அப்படி கொடுக்க முடியாதுல்ல. இல்ல இவங்களுக்கு இப்ப இந்த மேல அந்த பியூரோகிராட்ஸுக்கு ஒரு கடிவாளம் தேவை. இந்த ஆள்னு சொல்லல, சவுக்கு தான் இதுன்னு சொல்லல, இது மாதிரி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் நமக்கு அரசியல்வாதி மேல்மட்டத்துல செய்யற தப்பு நமக்கு தெரியும். ஏங்க ஆமலாம் எங்க பாருங்க, லஞ்சம் வாயிட்டான்னு சொல்லுங்க, அதிகாரத்தை வந்து தப்பா பயன்படுத்துறான்னு சொல்லுங்க, இந்த கேஸ்ல இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுங்களேங்க. அதை விட்டுட்டு எடுத்தோடனே போயிடுறது அப்படி இப்படி, அதுவும் வந்து இல்ல அது புரியுது ப்ரோ, இது தப்பான விஷயம். இது ரொம்ப தப்பு, இது கண்டிப்பா தப்பு. இல்ல ப்ரோ, நான் அதுக்காக சொல்றேன், இந்த ஒரு விஷயத்தை வச்சு மத்த விஷயங்கள் நம்ம வந்து ஃபுல்லா மடமாத்திர முடியாது ப்ரோ, மத்த விஷயங்களை மறைச்சிட முடியாதுன்னு சொல்றேன். இது ஒண்ணு வச்சு அவன் என்னங்க இது வரைக்கும் பேசிட்டான்? உதயநிதி பத்தி அவன் உண்மையே பேசிட்டான். யார பத்தி வந்து என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்? இல்ல ஒரு இந்த மணல் மேட்டரா இருக்கட்டும், இந்த ஸ்கேம் ட்ரக் மேட்டரா இருக்கட்டும், இந்த அதுக்கு இல்ல செந்தில் பாலாஜியோட அந்த டாஸ்மாக் 10 ரூபா மேட்டரா இருக்கட்டும். இல்ல நான் வந்து இந்த பக்கம் வாங்கினதுங்க சும்மா. எங்க நீங்க அப்படி கிடையாதுங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 10 ரூபா வாங்குறது இப்ப மட்டும் வாங்கலைங்க, எடப்பாடி காலத்துல இருந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. சரியா? இவன் பேசுனதுக்கு அப்புறம் வாங்கினான்லாம் கிடையாது. டாஸ்மாக் எல்லாம் போற அனுபவம் தெரியும். வெளியில வெளிச்சமா வந்துச்சு இல்ல, வந்துருச்சு மாறிடுச்சு. அப்போ இல்ல மாறிடுன்னு சொல்ல முடியாது, அது கேக்குறது இப்ப மட்டும் 10 ரூபா இருக்காங்கல்ல. இப்போ ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்றதுக்கு ஆப்ஷன் வச்சிருந்தானுங்க. ஏடிஎம்ல காசு இல்லைனாலும் கூட இது பர்சனல்ல காசு இல்லைனா கூட ஏடிஎம் ஸ்வைப் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு வாங்கிட்டு இருந்தான். அதையும் கெடுத்து விட்டுதான் போனவன் இந்த பிளட்டி பேக்கர்.
இவன் கெடுத்து விட்டு போயிட்டான். முன்னால எல்லா கடையிலயும் வச்சு அப்படியே ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டு ப்ரோ போயிட்டான் வந்ததுக்கு. அவனுக்கு இப்ப வந்து கேஷ்ல வந்து நிறைய 10 ரூபா கடையில வாங்கிட்டு அந்த தான் இருக்காங்க. கியூஆர் இவன் என்ன பண்ணிட்டான்? ஸ்கேன் பண்ணி பே பண்றதே இல்ல ப்ரோ. அதெல்லாம் முன்னாடி இப்ப இருந்துச்சு. கேட்டா என்னங்கிறானுங்கன்னா ஆனா இவன் எல்லாத்தையும் பேசுறான்ற பேர்ல சைடு எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். இப்ப காசு இல்லாம அவன் வந்து ஒருத்த வருவான், ப்ரோ கூகுள் பேல உங்களுக்கு ஒரு 500 அனுப்புறேன், 500 இருக்குமா ப்ரோ அப்படிமா. இல்ல என்கிட்ட 500 தான் இருக்கு. இந்த ப்ரோ மாதிரி அது பக்கத்துல இருக்க அந்த பார் ஒரு இருக்கும்ல, அது 9:55 போட்டீங்கன்னா டென்ஷன்ல நிப்பானுங்க 4 பேரு. ஐயோ பக்கத்துல ஏடிஎம் இல்லையே, கையில வேலை காசு இல்லை, இவனும் வாங்க மாட்டேறான், ஜிபேல தான் அனுப்பணும் இந்த மாதிரி. அவன் என்ன சொன்ன, ஜிபேவா அப்போ ஒரு 50 ரூபா ஆமா ப்ரோ சேர்த்து அந்த அனுப்பு. பார்ல இப்ப வேலை அப்படி செய்யறவனோட போயிட்டு இருக்கு. நம்பர் கொடுத்துட்றாங்க ப்ரோ. அவன் வந்து என் நம்பருக்கு ஆமா இப்ப அப்படி சேர்த்து அப்படி எக்ஸ்ட்ரா போயிட்டு அமௌண்ட். இருக்கு. ஆமா ஆமா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அனுப்பு, அப்பதான் உனக்கு தருவன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நீ என்னத்த நாட்டை நிறுத்திட்டான் லூசு பைய. ஆக்சுவலா இது வந்து எடப்பாடி காலத்துல இருந்துங்க, முன்னாடில இருந்தே டாஸ்மாக்ல எப்பயுமே எக்ஸ்ட்ரா வாங்குறது இருக்குங்க. முன்னாடிதான் 5 ரூபா இருந்தாங்க, இப்ப 10 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் இஷ்ல இருக்கிறது தான். ப்ரோ ஆனா இப்போ அது வந்து இவர் ஓகே, வந்து அது பேசினா ஓகே, அதுக்கான தீர்வுக்கு பேசலையே அவன். அவன் வந்து செந்தில் பாலாஜி மேல இருக்க கான்ல பேசிட்டு இருந்தான். அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பேசுறது இல்ல அது. ப்ரோ அல்ல இப்போ இல்ல செந்தில் இல்ல இவரு பாலாஜி ஒரு ஜெயிலுக்கு போய் வகையில 8 பார்த்தா மாசம் ஆச்சு, 8 மாசம் ஒரு வாங்காமலாம் வகையில இருக்காங்களா? ரெண்டு பக்கமும் ஒரு ப்ரோ வகையில அவரு மேல காசு மட்டும் ஏன் வாங்கிட்டு ப்ரோ இவருக்கு பேசினாலும் காண்ட் உலகம் இருந்துச்சு? முழுக்க, அதாவது உலகம் முழுக்க விசில் ப்ளோவர்ஸோட வேலை வந்து வெளில எடுத்து காமிக்கிறது தானே தவிர அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் வந்து அதிகார மட்டத்தில் உள்ளவங்க தான் கொடுப்பாங்க. விசில் ப்ளோவர்ஸோட வேலை இப்படி ஏங்க நடக்குது இவன் அப்படின்ட்டு சொல்றதுதான். விசில் இல்ல ப்ளோவர்ஸ் அதுக்கு தான் சொல்றேன் விசில் ப்ளோவர்லாம் கிடையாதுங்க. இல்ல அதுக்கு அவன் தான் சொல்றேன். விசில் ப்ளோவர் விசில் நான் வந்து ப்ளோவர்லாம் முழுசா இல்லைங்க. டேகும் பண்ணல. அதே சமயத்துல இல்ல நீங்க மறுக்கவும் முடியாது முழுசாலாம். இல்ல ப்ரோ இப்போ ஏங்க இவர் இவன் வந்து விசில் அடிச்சு காசு வாங்குறவங்க. இவன் ப்ரோ இப்போ விசில் ப்ளோவர்லாம் இவர் வந்து இப்போ கஞ்சா ஏங்க கேஸ்ல மணல் மாஃபியாவை பத்தி பேசுவாங்க, மணல் மாஃபியாவை பத்தி பேசுவான், அதுக்கப்புறம் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேச மாட்டான். இல்ல இப்ப இவர் வந்து கஞ்சா கேஸ்ல உள்ள போனதுனால எடப்பாடி ஐயாவோட அட்வைசரா இப்ப யாரு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரோட அடுத்த மூவ் எல்லாம் யார் பிளான் பண்ணுவா? மாரிதாஸ் ரெடி ஆயிட்டு இருக்காரு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஏடிஎம் கேட்லாம் வருது. இல்ல எனக்கு அதுல டவுட் இருக்கு. ஏன்னா மாரிதாஸ் வந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு. ஓஹோ இதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த அந்த காம்படிஷன் என்னன்னு புரிய மாட்டேங்குங்க. அவர் இன்னைக்கு வீடியோல போட்டிருந்தாரு, இந்த சவுக்கண்டர் இருக்கான்ல, இந்த சவுக்கண்டரை எப்படி திரும்ப பெரியானா, அவன் வந்து ஓபிஎஸை வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு அதுல அடிச்சுதான் பெரியானா, அவர் அடிக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்பயும் பேசியிருக்காரு, இன்னைக்கு பேசியிருக்காரு. பல கோடிகள் ஒரு வாங்கி ஓபிஎஸ் பக்கமா இபிஎஸ் பக்கமான்னு தெரியல இல்ல மாரிதாஸ். அவர் வந்து அண்ணாமலை தவிர அண்ணாமலைக்கு எல்லார் பக்கமும் இருப்பாரு. அவர் அண்ணாமலைக்கு எதிரு அந்த மாதிரி இது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்களுக்குள்ள அது தொழில் போட்டின்னு நினைக்கிறேன். இவர் ஸ்டூடியோ எல்லாம் வச்சு மீடியா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் இன்னும் அந்த போர்டில் வந்து யூடியூப் தானே போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சேம் சைடு கோல்னு நினைக்கிறேன். பட் நீங்க அது முதல்ல கேட்ட ப்ரோ ஆனா கேள்விக்கு இவர் பதில் ரொம்ப சொல்றேன் நாளா கார்த்தி. வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருந்தாங்க. இவரை ஏதோ ஒரு சிக்கினாருன்னா அவ்வளோ தூக்கி போடணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தானே ரொம்ப இருந்தாங்க. நாளா இல்ல, எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். இல்ல அந்த நிவேதா இல்ல சித்ராஜ் இவ்வளவு மேட்டர் வரும்போதே மாட்டிருக்கணும். இல்ல இவ்வளவு லா பேசுற இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த கடைசி நேரத்துல இப்படி இது ஏதோ வேணுக்குன்னே ஒரு கான்சியஸா பண்ண மாதிரியே இருக்குது. இது உங்களுக்கு ஏதாவது புலப்படுதா? உதயநிதி மேட்டர்ல இருந்தே அவர் உள்ள போட தான் வந்தாங்க. இல்ல இந்த எக்ஸ்ட்ரீமா லாஸ்டா பேசுன சொல்றேன் bro. இந்த இப்போ இப்போ போன தடவை ஜட்ஜ் மேட்டர்ல ஆர்டர்ல பேசிட்டு தானே போனாரு. சோ இந்த மாதிரி இந்த தடவை அது அப்படியே ரெப்ளிக் ஆகிற மாதிரி தானே இருக்குது. சோ இது இப்படி தேடிட்டு இருக்க நேரத்துல இப்படி கடைசி இப்படி பிளான் பண்ணிலாம் போயிருந்தா ஆக்சுவலி ஒர்க் அவுட்லாம் செம்மையா ஃபெயில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சப்போர்ட்டே இல்ல. அவர் அப்படிலாம் எதிர்பார்த்திருந்தாருன்னா ஒண்ணுமே சப்போர்ட் இல்ல சுத்தமா. ப்ரோ அவர் ஜட்ஜ் கார்த்தி ப்ரோ நான் உங்கள்ட்ட ஒண்ணே ஒன்று ஜட்ஜை கேட்கணும். பத்தி கார்த்தி ப்ரோ பத்தி பேசினாரு தெரியுங்களா? அந்த வீடியோ சொல்லுங்க ப்ரோ. யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? அந்த வீடியோவை என்ன பேசினாருன்னா ஞாபகம் இருக்கா? இளம் பெண்களை, விதவை பெண்களை கூட்டிட்டு போய் ஜட்ஜஸ் எல்லாம் வீட்டில் வச்சு என்ஜாய் பண்றாங்கன்னு பேசியிருந்தார். இதுக்கு பேரு தான் நீங்க சொன்ன அந்த விஷல் ப்ளோவரா மிஸ்டர் பிரவீன்? அது நடக்கலன்னு சொல்றீங்களா என்ன? இல்ல நடந்துருச்சுன்னா நீங்க சொல்லணும்ல. இப்போ உங்களை கூட தான் சொல்லலாம் நான் ஏதாவது, அதுக்காக உண்மை ஆயிடுமா? இல்ல சொல்லலாம் சொல்லக்கூடாதுல்ல ப்ரோ. சும்மா 19 எஸ்வி சேகர் சொல்லிட்டு சொன்னார்ல, ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட்லாம் இப்படிதான் வராங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குல்ல இது. அப்புறம் கார்த்தி ப்ரோ அப்படி என்ன கொஸ்டின்னா பேசினாலும் வந்துட்டு எஸ்வி சேகர் கார்த்தி செருப்பு ப்ரோ அடிச்சாங்க. எஸ்வி அதான் ப்ரோ என்ன சேகர் கொஸ்டின்னா செருப்பு வந்து அடிச்சு அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அப்படி பேசக்கூடாது இல்லைங்க, பொதுவா பேசக்கூடாதுல்ல. எப்பயுமே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பெண்ணை மையப்படுத்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னா பேரை சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் இப்படி பண்ணாரு, இந்த பொண்ணுக்கு இதை பண்ணாரு, அது சொல்லணும்ல.
பொதுவா இது சொன்னா அப்புறம் வேலை செய்றவங்க எல்லாத்தையுமே வந்து அசிங்கமா பேசுறது தானே. இல்ல அதுவுமே அந்த விக்டிம்ஸோட பேரு அந்த ஐடென்டிட்டிலாம் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு இல்ல ப்ரோ. இவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு கார்த்தி ப்ரோ என்ன கொஸ்டின்னா லியோ விஷயத்திலேயே அவர் அப்படிதானே ப்ரோ பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பொய்யா தானே பேசிட்டு இருந்தாரு. அப்போ அதுதாங்க வந்து சொல்றேனுங்க. பாலிடிக்ஸும் ஒரே ஒரு ட்வீட் போட்டதுதாங்க. பாலிடிக்ஸ் ஒரே ஒரு ட்வீட் போட்டாருங்க. அந்த ஆடியன்ஸ் டைம்ல வந்து ஒரே ஒரு ட்வீட் வந்து அதை கோட்வீட் பண்ணி இந்த மாதிரி இது ஃபேக் நியூஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, ஆடியோ லான்ச்சுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டு இருக்குன்னு போட்டதுக்கு தான் வந்து சைக்கோவா மாறிட்டான். நான் அன்னைக்கே அதே மாதிரி சொன்னேன், தானே ஏங்க மத்த எல்லா இதுலயும் அவனுக்கு பண்ணுவாரு. அவனுக்கு ரிப்ளை பாலிடிக்ஸ் போடாதீங்க, போலீஸ் அவன் ஜட்ஜி எல்லாத்தையும். அவன் ரிப்ளை போடாதீங்க, அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொன்னேன். பட் அது போட்டான். அதுக்கு போட்டதுக்கு அப்புறம் இவங்க போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல அவருக்கு இருந்து ஏதோ அவன் ஒரு வேலையை ஈகோ காட்ட வந்துருச்சு போல, ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ நம்ம சொன்னதை பொய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அவன் வந்து ஒரு என்ன படம் அது, ரகுவரன் இருப்பாரு, ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ, அந்த கேரக்டருங்க அவன். அவனுக்கு நீ ஒரு பதில் போட்டீங்கன்னா ஒண்ணு எப்படா உங்களை வந்து காலி பண்ண நினைப்பான், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிடுவான். ரெண்டுல ஒண்ணுதான். ஃபெலிக்ஸ் ப்ரோ தான் ஆனா ப்ரோ வெளியே பாவம். வந்துட்டாருன்னா யாரோட உட்காந்து பேசுவாரு? ஃபெலிக்ஸ் மேலே கேஸ் போட்டாங்க. ஃபெலிக்ஸ் மேலேயும் போட்டாச்சு. ஃபெலிக்ஸ் மேலேயுமா? என்ன என்ன கிரேஸ் ப்ரோ? ஆமா, அவன் உட்காந்து பேசினது ஃபெலிக்ஸ் அவர் சேனல் தானே, பேட்டி எடுத்தது இவரு தானே. இவருக்கு அறிவானா பேட்டி ஓஹோ எடுக்கிறவரு? ஓஹோ ஓகே. ஆமா, பேட்டியில ஒருத்தன் வந்து என்ன வேணாலும் பேசுனா என்ன வேணாலும் கேட்டு உட்காந்துருப்பிய நீ. ப்ரோ சூப்பர் காம்போ ப்ரோ. அது அவன் நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும். ப்ரோ வெளியே வந்துட்டாருன்னா இதை வச்சு ஆமா, ஓட்டிடுவாருல. என்ன வேணா வெளியில கதை வந்தா சொல்லி ஓட்டுறதா. ஜெயில அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்ட்டு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே அரசியல்வாதிங்க ஒரு டைம் ஒரு தப்பு பண்ணிட்டா திரும்ப இன்னொரு டைம் பண்ண மாட்டாங்க அதை. ஆனா அதை ரெண்டாவது டைம் பண்ணாங்க அப்படின்னா தப்பா பண்ண மாட்டாங்க, ரொம்ப சரியா பண்ணுவாங்க. அது எல்லா இடத்துலயுமே அரசியல்வாதிங்க ஒரு விஷயத்த செஞ்சிருவாங்க, அது சரியா ஒர்க் ஆகல, வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்த டைம் பண்ணும்போது அது ரொம்ப கிளவரா பண்ணிடுவாங்க, தெளிவா பண்ணிடுவாங்க. இவன் வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? வெளில வந்தாலும் பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி விட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இவன் பேசின பேச்செல்லாம் அவங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஃபுல்லா இவருக்கு சப்போர்ட்டா இறங்கி இருக்கு ப்ரோ. சசிகாந்த் செந்தில் லாபி மூலமா காங்கிரஸ் ஆளுங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட்டா ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க இப்போ. எங்க நீங்க வேற. இல்ல அதுக்கு மேல அது இபிஎஸ்ஆ வாக்குப்பட்ட சீரழிகிறான், காங்கிரஸ் வாக்குப்படாமே சீரழியுது. அவங்க சப்போர்ட் பண்ண அவசியமே இல்லையா ப்ரோ, எதுக்கு ப்ரோ போடுறாங்க? இல்ல மச்சானுக்காக தான். சசிகாந்த் செந்தில் இவர் மச்சான் தானே. அப்படிதான் யாரு போட்டு ஜூன் 4th யாரு போட்ட வெளியே பார்க்கலையே. வரலன்னா அவரோட ரிவ்யூஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவார்ல. இயல்பாவே சவுக்கு வந்து ஜூன் சவுக்கு 4 வந்து ஒரு ஒரு நாளைக்காவது அவர் காங்கிரஸ் சிம்பத்தைசர் மாதிரி தான், அதனால இருக்கும். ஏங்க ஆனா அவர் இல்ல ப்ரோ, அவர் காங்கிரஸ் மச்சான் சப்போர்ட் காங்கிரஸ்ல பண்ண இருக்காருல்ல. மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இல்ல பழைய இதுல எல்லாம் பாருங்க, காங்கிரஸ் தான் முன்னிறுத்தி பேசுவாரு. இவரும் மணியும் ரொம்ப காங்கிரஸ் சப்போர்ட்டா பேசுவாங்க அந்த 2021 22 ஆனா நான் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கேன், டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு பயங்கரமா ஆதரவா பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப ஆதரவா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப தாக்கி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. கார்த்தி bro, ஆட்சிக்கு வந்ததும் மாத்தி பேசினாரு. அது போய் எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததும் சொல்லுங்க. அப்படியே மாத்தி பேசினாரு ப்ரோ. அது போய் எடப்பாடி சொல்லுங்க, அறிக்கை கொடுத்தாருல, அவருக்கு போய் கீழே கமெண்ட் bro போடுங்க, கார்த்தி பழைய bro, ட்வீட்லாம் எடுத்து போடுங்க. இவரு ப்ளூ சட்டை திருப்பி வீடியோ போடுவாரா, புரட்சியாளர் விடுங்க அவரா அப்படின்னு? அதுதாங்க சொல்றாங்க, எல்லாமே ஒரு டைம் தான் பண்ண முடியும், திரும்பலாம் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, ஓரளவுக்கு தான் ப்ரோ. தங்கதுரை அந்த டைம்ல கார்த்தி ப்ரோவே சப்போர்ட்டிவா தான் பேசினாரு ப்ளூ சட்டை பேசுறப்போ. அதுதான் சொல்றேன். வெளில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆட்டிடியூட் இருக்குங்க, ரொம்ப ஆட்டிடியூட். அண்ணாமலை ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ. இவரை கிட்டக்கே சேர்க்கல, ரொம்ப தள்ளி இருக்காங்க. ஒரு போலீஸ்ல இல்ல தெரியும். ஸ்டார்டிங்ல வார் ரூம் அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு இருந்துச்சான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்லவே இல்லை.
இவனெல்லாம் கூடயே சேர்த்தாதீங்கன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் அண்ணாமலை தான். இல்லைங்க அததான் சொல்றேன் ப்ரோ. இல்லைங்க இவங்கிட்ட வார் வார் ரூம் கொடுத்திருந்தா இல்லங்க இவன் சுனில் லாபிங்க. என்கிட்ட வார் ரூம் கொடுத்திருந்தா இந்நேரம் கஞ்சா பிசினஸ் நாடு ஃபுல்லும் பண்ணி விட்டுருப்பான் சவுக்கு. நல்ல வேலை இல்லைங்க அரை அந்த கிலோவோட சிக்கிட்டான். இதுல டிஎம்கே அந்த ஆர்டர்லி மேட்டர்ல மாட்டிட்டு வெளில வர்றப்போ அண்ணாமலையோட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு. இது மூலியமா அவர்கிட்ட பேசி அந்த வார் ரூமுக்கான இவரை வந்து ஹெட்டா இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ இது மாதிரி ஒரு இதா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு நெகோசியேட்லாம் பண்ணாங்க. ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏடிஎம்கேக்கு என்ன பிஆர்ஓ தான். இப்ப இதுல சொன்ன அந்த பொசிஷன்ல சொன்னா மவுத் பீஸ். அதான் இன்டைரக்ட் மவுத் பீஸ். மவுத் பீஸ் அதான் அது வார் ரூம் இல்ல. எனக்கு வார்த்தை டக்குன்னு வரல ப்ரோ. பூசி முழுங்கி பேசுறேன். இல்ல அது மாதிரி சொல்றேன் ப்ரோ. அது மாதிரி இவர்கிட்ட ஒரு நெகோசியேட் பண்ணப்போ பெட்டர் ஆஃபரா வந்ததுதான் ஏடிஎம்கே. சோ இதுதான் அவங்கள்ட்ட நெகோசியேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா என்னோட இருந்து இல்ல ப்ரோ இல்ல அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா இவர் சுனில் லாபி என் கூட ப்ரோ நீங்க சவுக்கு வீடியோ ரொம்ப பாப்பீங்களா பிரவீன்? யாரு ப்ரோ? இல்ல நீங்க அது மாதிரி பிராண்ட் நீங்க சவுக்கு ஏன் ப்ரோ ஆப்போசிட்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்ல அதெல்லாம் இல்ல எல்லாமே ஆப்போசிட் எடுக்கல எல்லாம் பாப்பேன். ஐயோ இருங்க நீங்க ஆப்போசிட் எடுக்கல ஆதரவாவும் எடுக்கல ஜஸ்ட் கேக்குறேன். ஏன்னா நீங்க பேசுறதுல அவன் பேசுற மாதிரியே இருக்குதா? ஆமா இன்னொரு இடத்துல ஆப்போசிட்டா இருக்கிறப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னாதான் ஒரு ஹெல்தியான டிஸ்கஷன் வரும். அதுக்காக ஏன் ப்ரோ இது என்ன ப்ரோ இது இல்ல ரோட்ல வந்து லெஃப்ட் சைடு போறணும் ஒருவேளை இது வந்து நீங்க சொல்லுவீங்களா என்ன? இல்ல ஒருவேளை ஃபுல்லா இதா பேசுற மாதிரி தான் பிரச்சனை இல்ல. நான் அப்படியே இதோட சொல்லிக்கிறேன். ஏங்க அண்ணாமலை ஒரு போலீஸ்ங்க. இவனுங்களை பத்தி தான் தெரியும். இவன் இந்த மதன் ரவிச்சந்திரன் இவனுங்க எல்லாத்தையுமே ஆரம்பத்திலே இவனுங்களாம் அக்யூஸ்டு என்னைக்குனாலும் குறுக்கு திரும்பி பேசுவானுங்க. விரட்டி விட்டுருங்க. இவங்கெல்லாம் கூட சேர்த்தவங்க. அப்ப அந்த டைம்ல முயற்சி பண்ணது உண்மைதான். ஆனா இவங்க எல்லாம் சொல்லி சொன்னாங்க. பட் அதெல்லாம் வேலைக்காவது. அதுதானே ப்ரோ நானும் சொல்றேன். நெகோஷியேட் யாரும் பண்ணல. யாரும் பண்ணல. நெகோஷியேட் அண்ணாமலையே பண்ணாரு ப்ரோ. அமர் பிரசாத் ரெட்டி சொல்லிக்கிறேன். அமர் பிரசாத் ரெட்டி கிடையாதுங்க. என்னங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஃப்ரெண்டு ஒருத்தங்க இப்ப பர்சனல் டீடைல்ஸ் போவானான்னு பார்த்தேன். சோ என் ஃப்ரெண்டு சொன்னதாங்க. ஃப்ரெண்டுனா அவங்க வந்து இதுல இருந்தாங்க, பிஜேபில இருக்கான். சோ இவர் எந்த பொசிஷன்ல இருக்காரு? புரியல ப்ரோ. ஏங்க பிஜேபில எந்த பொசிஷன்ல இருக்காரு உங்க ஃப்ரெண்ட்? இல்ல வந்து ஐடி விங்ல இருக்காங்க. சோ ஐடி விங்ல தான் எந்த பொசிஷன்? எந்த பொசிஷன்னா ஃப்ரெண்ட் நாளைக்கு தூக்கி விட்டுருவோம். ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. அப்படியே போ. இல்ல அட்ரஸ் எல்லாம் கேளுங்க ப்ரோ. இல்ல நான் அது பிரைவசி பொசிஷன்லாம் எனக்கு தெரியல. ஐடி விங்ல இருக்க. எனக்கு வந்து ஒரு மெயினானதுதான் அவங்க வந்து அந்த வினோஜ் பி செல்வம் அவரோட இருக்க ஒரு ஆளு. பட் சோ அவன் சொன்னது நான் வந்து பேர் ரிவீல் பண்ண கூடாது. நான் சொல்லி முடியும். இல்ல பேர்லாம் வேணாம். நீங்க எந்த கதையா இருந்தாலும் சீக்கிரம் யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப நேரம் இழுத்தா போர் அடிக்கும். இல்ல ஆப்போசிட் சொன்னாலே கதையா என்ன? நெகோஷியேட் பண்ணுது. அதாவது ஆஃப்டர் தி நெகோஷியேட் பண்ணாங்க. இவங்க என்னங்க நெகோஷியேட் பண்ணோம்? ஏங்க நீங்க வேற காமெடி பண்றீங்க. எங்களுக்கு ஐடி விங்ல இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவுட் சைடு. இல்ல ஆஃப்டர் நீங்க ஐடி விங் தானே ப்ரோ. உங்களுக்கு தெரியாத நீங்க உங்களுக்கு தெரியாத அண்ணாமலை நெகோஷியேட் பண்ணது தெரியும். நடக்காத எப்படி ப்ரோ? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ப்ரோ. நெகோஷியேட் பண்ணது அக்செப்ட் பண்ணீங்க ப்ரோ. ப்ரோ நிஜமா உள்ள நடக்கிற டீலிங்லாம் ஐடி விங்ல தெரியாது ப்ரோ. உள்ள நடக்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது ப்ரோ. அவங்க அடிச்சு சொல்றதுதான். உள்ள என்னலாம் ஓபனா சொல்லுவாங்க. லேர்னர் அவர் ஏதோ லேர்னர் நீங்க ஏன் குறுக்க போயிரீங்க? இருங்க அவர் ஏதோ சொல்ல வர்றாரு. சொல்லுங்க ப்ரோவேன். இல்ல ப்ரோ நெகோஷியேட் பண்ணது உண்மை. அவ்வளவுதான். அதோட முடிஞ்ச பாயிண்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை அக்செப்ட் பண்ணா என்ன நெகோஷியேட் பண்ணாங்க? என்ன வார் ரூமுக்கு ஹெட்டா சவுக்கு சங்கர லீட் பண்றது, கைட் பண்றதுக்கு. எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஆல் இந்தியா லெவல்ல எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுற பிஜேபி ஐடி விங்கோட வார் ரூமுக்கு சவுக்கு சங்கர ஹெட். ஆல் இந்தியா லெவல்ல ஆட்சியை பிடிச்சிருக்க பிஜேபிக்கு இங்க உள்ள சின்ன சின்ன கேஸ்ட் அமைப்பு வச்சு ஆரம்பிக்கிறாங்கல்ல. மோடியோட அம்மாவுக்கு வந்து கேள்விக்கு தண்ணி வைங்கடான்னு சொன்னாங்க. இன்னொரு மேட்டர் இருக்கு ப்ரோ. இந்த ஆல் இந்தியா லெவல்ல ஒரு இது இருந்ததுனால ஒரு இடத்துல இந்த நமக்கு அந்த ரூட் இருக்கட்டும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மோடியோட அம்மா வரைக்கும் அபியூஸ் பண்ணவரை வார்லூம் ஹெட்டா போடுவாங்களா பிஜேபி? Politics is no more related with the morals bro. Politics is no more related with the moral. எத்தனை பேர் இருக்காங்க ப்ரோ? எத்தனை பேர் இருப்பாங்க? சுமார் எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன ப்ரோ இதுல எத்தனை பேர் ப்ரோ?
அதான் ஏதோ இது பிஜேபியோட வார் ரூம், அதிமுக வார் ரூம் எல்லாம் இந்த சொல்றீங்களா? அதுல டீடைல்ஸ் எத்தனை எல்லாம் பேர் பிஜேபி இருப்பாங்க? காரங்களுக்கு தான் ப்ரோ தெரியும். என்ன ப்ரோ என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு அஸ் அவுட் சைடரா ஓ, அஸ் சவுக்குக்கு எவ்வளோ ரேட்டு பேசுனாங்க மட்டும் தெரியும், அவ்வளவுதான். கரெக்டா? சவுக்குக்கு என்ன க்ளோஸ் கணக்குல பேசியிருப்பாங்க, இல்ல அதை தாண்டி ஆஃபர்ஸ் வந்ததுனால அவர் வேற ப்ரோ பக்கம் போயிட்டாரு. ப்ரோ அது எந்த பக்கம் அவருக்கு சவுக்கு தெரியும். சவுக்கு யார்ட்டையோ அடிச்சு விட்டுருப்பான் அண்ணாமலை என்கிட்ட இல்லையா? கேட்டாருன்னு. அப்போ அதை நம்பி யாரோ சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட. சவுக்கு அடிச்சு விட்டுருப்பான். அண்ணாமலையே என்னதான் கேட்டாரு தெரியும்ல. ஏங்க அவன் ஒரு லூசு பையங்க. அவன் சும்மா என்னத்தையோ இல்ல பேசுவான். தெரிஞ்சது சிஎம் கூப்பிட்டாரு, ப்ரோ அரை மணி ஆமா நேரம் ப்ரோ, நானும் பேசினாரு. என் சிஎம் பக்கத்துல கூப்பிட்டு உட்காந்து பேசினாரு. பேசினாருன்னு இப்ப ரீசெண்டா அவர் சொல்லிட்டு பேசினது அது ஒரு வருஷம் ஆச்சுல, மறந்துட்டேன். சிஎம் கிட்ட ஆமா. பேச நீ மறப்பீங்களா? என்னங்க அது லாஜிக்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செலிபிரிட்டியோ யார்ட்டையோ ஒன்று பேசணும், நீங்க மறப்பீங்களா? லாஜிக்கா சொல்றேன். நீங்க வந்து திடீர்னு யாரோ ஒருத்தர் பாத்துடுறீங்க. ஒரு விஜய் ஃபேனா இருக்கட்டும், விஜயை பாத்துட்டீங்க, பேசிட்டீங்க. ஒரு செலிபிரிட்டி பெரிய ஆளு, அவர்கிட்ட பேசிட்டோம், ஓகே, ஒரு ப்ரோ 5 நான் நிமிஷம் பேசிட்டோம். கோயம்புத்தூர் என்ன பேசுனீங்கன்றத 20 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்க. நான் இல்லைங்க, நான் அப்போ பார்த்தேங்க அவரை சின்ன வயசுல. எம்ஜிஆரை சொல்லுவாங்க. எம்ஜிஆர் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட்டிட்டு வந்தாங்க. எம்ஜிஆர் அப்படியே வந்த ஸ்டேஜுக்கு தொப்பி போட்டுட்டு மைக்கு பிடிச்சி பேசினார். அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அந்த அவன் 40 வயசுல ஞாபகம் வச்சிருப்பான். அப்படி இருக்கும். இவன் அது ஒரு வருஷம் ஆச்சுல, மறந்துட்டேன் சிஎம் என்ன பேசுறேன். ஏண்டா டேய், உருட்டு, கொஞ்சமா உருட்டு. இல்ல இல்ல இந்த அதெல்லாம் படையப்பா அது படத்துல அது சொல்றதுக்கு ஒரு பூசி முழுகிறது அது படையப்பா தெரியுது. அது படத்துல கோட் பண்ணி தான் பேசுற. அது ஒரு மாதிரி கோட் பண்ணி தான் பேசுறதுனால இருந்தாலும் பார்த்தது உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாத்திருக்கேன். அதுல ஜெயிலுக்கு அதுல போயிட்டு வேற வந்து ஒண்ணு சொல்லுவாரு பாத்துருக்காரு. ப்ரோ. பார்த்துட்டு ஸ்டாலின் சொன்னாராம் இவர்கிட்ட, உதயநிதியை டிஎம்கே வந்து பாத்துக்கோங்க. சரியா வராதனால ஏடிஎம்கே சைடு போயிட்டாரு. ஏங்க அதாவது எப்படி தெரியுமா, இந்த பொய் எல்லாம் எப்படி தெரியுமா பேசுறது? சீமான் அந்த மாதிரிதான். நான் இப்ப பிரபாரன் கூட இருந்தேன், AK-74 சுட்டேன், ஆமங்கிரி ப்ரோ தெரிஞ்சேன். அதெல்லாம் பொய்யா ப்ரோ? பிரபாரன்ட்ட கேட்கணும், அவர்கிட்ட அது கேட்க பொய்யா முடியாது. அவர்கிட்ட கேட்க முடியாது. அவரு அதான் சொல்றேனே, அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் இல்லப்ப ஓகே. அவர் கூட இருந்தவர்கிட்ட கேட்க முடியாது. நீ அங்க போய் கேட்கவும் முடியாது. அவங்க யாரும் பேசவும் மாட்டாங்க, கூட இருக்கும் சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன சொல்லிக்கலாம்ல. இப்ப நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் நேத்தாங்க போய் இவரை பார்த்து சிஎம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா அவர் இல்லைன்னு சொல்ல போறாரு. இன்னொரு மேட்டர் இல்ல இல்ல, அதுல உங்களால நீங்க என்ன சிஎம் பார்க்க முடியாதுங்கிற நம்பலாம். ஆனா அவர் அந்த சவுக்கு பிரசாந்த் கிஷோரோட, சுனில் குணுகளோட அந்த பிஆர் டீம் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் டைம்ல அது ஒன்னா ஒர்க் பண்ண ஆளு, பிடிஆரோட க்ளோஸ்ல உள்ள ஆளு. பிடிஆர் க்ளோஸ்னா ஐ மீன் அந்த ஐடி விங் சைடு சொல்றேன். இதெல்லாம் டியூரிங் எலெக்ஷன் நடந்தது. சோ இப்போ அதுதான் சொல்றேங்க. அதுதான் சொல்றேன். அது உங்களோட முட்டாள்தனம். அதை வச்சுக்கிட்டுதான் ஒருத்தன் பொய் பேசுறான். அது ஈஸியா நம்புற ப்ரோ. மாதிரி. அதை சுத்தி பின்னப்படுற அந்த வார்த்தை ஜாலங்களை நம்பி சொல்லல ப்ரோ. இப்போ நீங்க மீட் பண்ணுவீங்கன்னு சொன்னா நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த 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 லெவலுக்கு நீங்க போனது இல்ல ஒரு இடத்துக்கு. நான் நேத்து விஜய் மீட் பண்ணேன்னு சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் விஜய் மீட் பண்ணேன்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா? நம்புற மாதிரி இருக்கும்ல. இருங்க, நம்புற மாதிரி இருக்கும்ல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நம்புற மாதிரி இருக்கும்ல. சரி இப்ப ராஜிக்கு வரும். ஈஸியா நம்புற மாதிரி இருக்கும்ல. நான் அவர் பார்த்தேன், அவர் பேசினேன், அது நம்புற மாதிரி இருக்கும்ல. அந்த இடத்துல நான் இந்த சினிமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால சொல்றதுனால உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கும். நம்ம சொல்றேன் ஏன்னா அவர் பார்த்தங்க, பேசுனீங்க, அவரு அப்படின்னு என்ன ஒண்ணு அடிச்சு விட்டனா அது அவர் மறுக்க போறதே கிடையாது. அவர் பதில் சொல்ல போறதும் இல்லை. அதனால இஷ்டத்துக்கு நம்ம அடிச்சு விடலாம். அந்த மாதிரிதான். அவன் பார்த்திருக்கலாம், பார்க்காமலாம் இருக்க மாட்டான். பார்த்திருக்கலாம், பேசியிருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா இவன் உட்காந்து 1/2 மணி நேரம் நான் பேசினேன், நான் அவர்கிட்ட சொன்னேங்க, அவருக்கு ஒண்ணுமே கேட்கலைங்க, அவருக்கு விளங்கலைங்க ஒண்ணுமே. கவர்னர்ட்ட சரி ஓகே, இதுக்கப்புறம் மீட்டிங் 25 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கவர்னர்ட்ட பேசினார் ராஜ்பவன்ல. சோ நீங்க சரி ஓகே ப்ரோ, கவர்னர் என்ன இருக்கு? கவர்னர் இல்ல, கவர்னர் கிட்ட அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ற இர்ஃபான் பண்ணாரு. அதுக்கு அடுத்த மேட்டர் அந்த அதுக்கு வர போறாங்க. வைஃபோட. அதனாலதான் சொல்றேன். இருங்க, நான் முடிக்கவே இல்லை. அப்புறம் நீங்க சொல்றது கேளுங்க. என்ன பண்றது? அது இந்த யூடியூபர்ஸுக்கு 7-8 பேர்த்துக்கு மேல கவர்னரை பார்த்துருக்காங்க, சரிங்களா? ஒன் ஆஃப் த யூடியூபர் தான் இவரு, இந்த நம்ம சவுக்கு. நீங்க அது கவர்னரை பார்த்துட்டாரு, அதனால சிஎம் பார்த்துட்டாரு, சிஎம் பார்த்ததுனால பிஎம் பார்த்துட்டாரு, பிஎம் பார்த்தனால பைடனையும் ட்ரம்பையும் பார்த்துட்டாரு. அந்த கதையெல்லாம் நம்ம எதுக்குங்க சொல்லணும்? எங்க சிஎம் பாக்குறதுங்கிறது என்னங்க? எங்க ஆஃப்டர் ஆல் இந்த பிளிப் இந்த மதன் கௌரி, இந்த அரண்சை இவனுங்க எல்லாம் பாக்குறானுங்க. நீங்க என்னங்க அப்படி சொல்லிருந்தா பிரச்சனை இல்லைங்க. புரியுதா இல்லையா? சின்னவருக்கு போஸ்டிங் கொடுக்கன்னு சொன்னேன் அப்படின்றதெல்லாம் பேசுறதெல்லாம் ஓவரால் அதெல்லாம் நீங்க சீமான் ஸ்டைல் ஃபேக்கா வேர்ல்டு கப் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டே போய் பாத்துட்டு வந்துட்டோம். அப்படியே
சிஎம். ஸ்டாலின் சொன்னாராம் கப்ப கொடுத்து போட்டோ எடுத்து அபிஷியலா போட்டாங்க. டிஃபரெண்ட் வேற பண்ணாராம் ஸ்டாலின். அதான் கொடுத்துருக்கோம்ல நிறைய உதயநிதி இவர் கேக்குறாராம் உதயநிதிக்கு. இவர் ஸ்டாலின் சொல்றாராம் உதயநிதி நிறைய கொடுத்துருக்கோமேப்பா அதெல்லாம் பாத்துக்கோங்க அவரை அப்படின்ட்டு. இல்ல அவர் வந்து நான் பெரிய ஜீனியஸ்லாம் சொல்லலைங்க. ஏன்னா சவுக்கெல்லாம் நோன் ஃபேஸ், பக்கம் போனாலே கண்டுபிடிச்சிருவானுங்க. சிஎம் ஆஃபீஸில் என்ன சவுக் சங்கர் யாருக்குமே தெரியாதுங்களா? ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைல்ஸை எடுத்து வெளியே கொடுத்து ரைட்டரா இருக்கும்போது அரெஸ்ட் ஆகி தானே உள்ள போனாரு சவுக்கு. அப்புறம் அவர் இருக்கிற இடத்துக்கு அதையும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு எடப்பாடிக்கு அடிமையானதுக்கு அப்புறம், எடப்பாடிக்கு வந்து சொம்பு தூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஏன் பேசணும்? சரி நீ சொல்ற வேண்டியதானே. நான் எடப்பாடியை பார்த்தேன், எடப்பாடி பேசினேன், அரசியல் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசினேன், இந்த எலெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது சொல்ல வேண்டியதானே. அது மணி சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ இப்போ எடப்பாடியை பார்த்துன்னு எல்லாம் இன்டர்வியூ. அப்படியா? மணி பண்ணிட்ட எடப்பாடி நல்லா பாத்துக்கோங்க அவ்வளவுதான். வேற என்ன ஒரே குரூப் தான் ப்ரோ. சீமான் சொன்னது பொய்யா ப்ரோ? நான் பிரபாகரனை பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் அப்படி சொன்ன எல்லா விஷயமே வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றதா இருந்துச்சு. சரியா? நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், இட்லியோ பழம் தான் உள்ள கறி இருக்கு, சரி இந்த மாதிரி ரொம்ப சொன்னார் இல்லையா. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன் உதாரணம் ஒன்று இருக்கு. ஓகேவா? வைகோ இருந்தார். வைகோ போயிட்டு அங்க வந்து எல்டிடியோட இருந்தாரு. அவங்க கூட வந்து ஒரு 7-8 நாள் இருந்தாரு. இங்க இருந்து யாருக்குமே அப்போ வந்து கலைஞர் பீரியட்ல வந்து கலைஞருக்கு தெரியாம வைகோ திமுகல இருக்கும்போது டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு, கள்ளத்தோணில போயிட்டாரு. போய் அதுக்கப்புறம் தான் கலைஞருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அந்த லெட்டர் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு வைகோ. அதுதான் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. வைகோக்கும் கலைஞருக்கும் சண்டை வந்ததே அந்த ஒரு ரீசன் தான் வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் போனப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்து பாருங்க, வைகோ எல்டிடி பிரபாகரன் எடுத்து பாத்தீங்கன்னா அது எல்லா வீடியோவும் இருக்கும். அவர் போறது வர்றது நடக்கிறது சாப்பிட்றது. வீரப்பன் வீடியோ இருக்குல்ல, வீரப்பனும் நக்கீரன் வீடியோ இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இவங்க பேசுறது சாப்பிட்றது இவங்க போறது, அவருக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க, அவங்க ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்கும். நிறைய பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்களா இருப்பாங்க இல்லையா எல்டிடியோட, அவங்க வந்து வைகோ பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மட்டும் தாங்க நடத்திருந்தாங்க, ஒரு கவர்மெண்டா தான் நடத்திட்டு இருந்தாங்க எல்டிடியை. ஸோ அவங்க வந்து வராங்க போறாங்க அப்படின்னா பேசுறாங்க அப்படின்னா இவர் வந்தாரு, எங்க பார்த்தாரு, எங்க தலைவரோட இருந்தாரு, பண்ணாரு, இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்துவாங்க, வீடியோ எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அறிக்கை கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வைகோக்கு அதெல்லாம் பண்ணாங்க. அண்ணன் வந்து ஒரே ஒரு போட்டோ காட்டுறது, அந்த போட்டோ பாத்தீங்கன்னாலும் இந்த போட்டோவுமே வந்து சும்மா வந்து விஜயோட போய் ஒரு விஜய் ஃபேனை போட்டோ எடுத்து அப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும். விஜய் ஃபேன்ஸ்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு வருவாங்கல்ல அந்த பனையூர்ல, அந்த மாதிரி ஒரு போட்டோவை காமிச்சிட்டு நான் வந்து போனேன், நான் வந்து அண்ணன் கூட இருந்தேன், அண்ணன் வந்து அப்படியே ஸ்கார்பியோ கார்ல வந்தாரு, ஸ்கிரிப்ட் அடிச்சு நின்றுச்சு, புலி இறங்குனுச்சு, என்னை பார்த்தோன்னே என்கிட்ட பேசினாரு, எனக்கு வந்து கட்டி பிடிச்சாரு, இதை பண்ணாரு, இதை பண்ண AK-74 சொல்ல வச்சாரு, சொல்றது சொல்லி கொடுத்தாரு, என்னென்னத்தையும் உருட்டுறாரு இல்லையா. இது ஏன் நம்புற மாதிரி இல்லை ஆக்சுவலா. இருந்தா அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை தான் அவங்க எடுத்து போட்டிருப்பாங்க, போடாமலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு வீடியோவை எடுத்திருப்பாங்க, ஒரு போட்டோவை எடுத்திருப்பாங்க, அவங்க ஆவணப்படுத்துவாங்க, எல்லா விஷயத்தையுமே ஆவணப்படுத்திட்டு தான் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்படி எதுவுமே இல்லையே. அது எதுவுமே இல்லாம சும்மா ஏதோ வாய் இருக்கு அப்படின்னா அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசுறது தானே. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்க ஒரே நிமிஷம், அவங்களோட அந்த ஈழ அரசியலையும் இங்க இந்த இவங்களோட அந்த ஐடியாலஜியும் பேசுறதுக்கு யாரும் இல்ல, அதனால வித் ஃபிளாஸே இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கதையை சொல்லு. ஆனா என்னோட அரசியல் என்ன பேசினாரு ஒரு மேட்டர்ல லாக் ஆகி பேசினதுங்க, அத கொடுங்க. ஏங்க என்னங்க சும்மா ஏதோ தெரியும்ல எதுக்காக சொன்னாரு? விஜயலட்சுமி அந்த இடத்துல கேஸ் கொடுத்துட்டாங்க, ஜெயலலிதாட்ட லாக் ஆக்கிட்டாரு. இத நீ வந்து இந்த இது வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா வந்து அதாவது பேசல அப்படின்னா அந்த கேஸ் வந்து ஃபர்தரா மூவ் ஆயிரும் அப்படிங்கறதுனால அவர் அப்படி பேசினார். இதான் அப்புறம் நடந்தது. சரி, அப்ப 2016ல பாஜகவுக்கு போய் பாம்பேல எப்படி பிரச்சாரம் பண்ணாரு? 2016ல பாம்பேலயா?
பிஎம்டி எலெக்ஷன்ல போயிட்டு பாஜகவோட வேட்பாளர் தமிழ்ச்செல்வன், கேப்டன் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு அவருக்கு பிரச்சாரம் பண்ணாரு. ஐம் சாரி, ஐ டோன்ட் நோ அபௌட் தி பாலிடிக்ஸ் கேட்டா பிஹைண்ட் தட். அவர் தமிழ்ல தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாரு, வேற எனக்கு என்ன எனக்கு சொல்லியிருப்பாரு? தெரிஞ்சு அது நீங்க நாத்தாக்காரர்கள் தான் கேட்கணும். எனக்கு இந்த மேட்டர் தெரியும். இல்ல இளையமலன் தான் பரவாயில்ல. ஈழமலன் மேட்டர் நான் தெரியும். எதுக்கு சொன்னேன்னா சீமான் டாபிக் வந்துச்சு. ஆக்சுவலா எல்டிடிங்கிற அவன் பிரபாகரன் வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் டெரரிஸ்ட்னு இந்தியாவில் டெசிக்னேட். ஆனா ஹி ரியலி டைடு ஃபார் தட் காஸ். ஆக்சுவலா அவர் ஃபேமிலி நாசம் ஆச்சு, கண்டிப்பா கண்டிப்பா. கூட இருந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபேமிலி நாசம் ஆச்சு. அதை போய் நம்ம முனியாண்டி விலாஸ் மாதிரி ஊமைப்படுத்தி இங்க அரசியல் செய்யக்கூடாது இல்லையா? இல்ல இது நான் என்ன அவர் சொல்றேன்னா, செஞ்சாரு கண்டிப்பா இது சீமான். ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 நல்ல நோக்கத்துக்காக கூட இருந்திருக்கலாம். எனக்கு ஆனா அதாவது கால ஓட்டத்துல அவர் வந்து ப்ரோ அத நான் கடுமை அதை யூட்டிலைஸ் பண்ண பேசல ஆரம்பிச்சாரு. ப்ரோ. அது அதுல இருந்து அது மெயின் இல்லை. அதை யூஸ் பண்ற என்டிகே காரங்க மேலதான் வருத்தம்னு சொல்றேன். அவங்க செத்தது வந்து அவங்க கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்லல. குடும்பம் நூற்றுக்கணக்கான பேர், எத்தனை பெண்கள் மானவகப்படுத்தப்பட்டாங்க, 1.25 பேர் பக்கம் செத்துருப்பாங்கன்ட்டு நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. 2004 சேனல் 4 டாக்குமெண்ட்ரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ, அதெல்லாம் பொய் கிடையாது. அதை யூஸ் பண்ணி இவங்க இங்க எப்படி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதா இல்ல எங்களோட கோவம். தப்புதான், கரெக்டா தப்புதான். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, உலகம் அவ்வளவுதான். முழுக்க, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் யூகேல ஆரம்பிச்சு கனடால ஆரம்பிச்சு உலகம் முழுக்க சதே இருக்கு அந்த அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அந்த தமிழீழ பீப்புள். அவங்களோட ஒரு வார்த்தை வந்து நம்மளோட மெயின் ஒரு 8 கோடி பேர் கொண்டு அந்த தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு நான் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணல. அவர் பேசுறதுனாலதான் அவங்க என்னங்க வந்து சப்போர்ட் பேசுறாரு? பண்றாங்கன்னு கார்த்தி சொல்றேன். ப்ரோ, என்னங்க அட்லீஸ்ட் இந்த ப்ரோ, பேசுறாரு? வார்த்தையை ஏங்க நீங்க பயன்படுத்துறாங்கல்ல, வேற? அதனால கார்த்தி ப்ரோ, அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கார்த்தி சப்போர்ட் ப்ரோ, பண்றாங்க வித் ஆல் த ஃபிளாஸ் நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ, ஏங்க, கார்த்தி அவரு ப்ரோ, வந்து வாவசிக்கு கேக்குதா? இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஜாதி கட்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவரு இன்னும் அதை நம்பிட்டு ப்ரோ, இருக்கீங்க. கார்த்தி ப்ரோ, இல்லைங்களே, நம்பலங்க. நான் அந்த அவங்க ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றேன். இவர் ஆமக்கரி அந்த இதெல்லாமே பொய்யா இருந்தாலுமே ஏன் அவங்கள அந்த ஒரு இதா இருக்காங்கன்னு சொல்றேன். யாரும் சப்போர்ட் பண்ணல. யார் இங்க வந்து ஓட்டு போட்டாங்களா என்ன? நான் இவங்களை லண்டன்ல சொல்லல, இருக்கவங்களும், நான் இவங்களை சொல்லல. யூஎஸ்ல இருக்கவங்க, கனடால இருக்கவங்க இங்க வந்து ஓட்டு அப்ராட்ல போட்டாங்களா என்ன உள்ளவங்க அவருக்கு? வேற வேற நாடுகள்ல, யூரோப்லயோ இல்ல கனடாலயோ அங்க உள்ள ஈழத்தமிழர்களுக்கு தெரியாதா இவர் பிரபாகரன் மீட் பண்ணல, இவர் வந்து இந்த ஆமக்கரி மீட் பண்ணாரு. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க இவ்வளவு பெரிய இல்ல, அவங்களுக்கு எப்படி ஏங்க தெரியும்? இப்ப நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியுது? அதாங்க நமக்கே எப்படிங்க தெரியும்? இல்லைங்க, இது இந்த ஆமக்கரி இது பண்ண AK-74 சுட்டங்கிறது பொய் நமக்கு தெரியுது. அவங்களுக்கு அது தெரியும். இருந்தாலும் அதை ஏன் விட்டுட்டு இருக்காங்க? ஏன் இங்க இருந்தாலும் ஒரு இது பண்ணாம புலிகளே, முன்னாள் புலிகளே இருக்காங்க, இருந்து ஏன் சொல்லாம இருக்காங்க அப்படின்னா ஒரே காரணம், இந்த ஈழங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டுல உச்சரிச்சு ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆக்டிவ்ல வச்சிட்டு இருக்க ஒரு ஆள் இந்த நம்ம ஆளு அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன காரணம்? அவரே பேசி 2-3 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டரை. கடைசியா வந்து இந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேசினதுனால நினைக்கிறேன். எப்ப லாஸ்டா பேசினாரு? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ப்ரோ. பண்ண பேசிருப்பாரு, பேசுவாரு. திமுக அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி பேசினாரு. அந்த அந்த கோர் அரசியலுங்கிறது, அந்த கோர் லைனுங்கிறது அந்த ஈழ இதுல இருந்தா வந்தது. அதனால என்னங்க ஈழன்னு எனக்கு புரியலங்க. இவர் இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணி என்னங்க பண்ணுவாரு? அது அவருக்குமே தெரியுங்க. நீங்க என்னங்க அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா? அது அவருக்குமே தெரியும். அது வந்து ஒரு அப்படி சொன்னீங்கன்னா ஓகே தான். இல்ல அதான் சொல்றேன். அதுக்கு இங்க வேல்யூ இருக்கு. நீங்க வந்து இப்ப ஈழ அரசியல் அங்க பேசி என்னங்க பண்ண போறீங்கன்னா, இங்க அதை பேசி இங்க தேனியில 5 கோடி வாங்கலாம், இங்க மதுரை 2 கோடி வாங்கலாம். புரியுதா இல்ல உங்களுக்கு? ப்ரோ, கார்த்தி ப்ரோ, அந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்குல அந்த அரெஸ்ட் ஆனாங்களே 7 பேரு, இவரு சீமான் பாட்டுக்கு நாங்க தான் கொண்டோம் அப்படின்லாம் சொல்றாரு. உண்மையிலேயே அவங்க மேல அக்கறை இருந்தா அப்படி சொல்லியிருப்பாரா ப்ரோ? அது ஒரு பெருமையா சொல்றாருங்க அவரு. அதுதான் ப்ரோ சொல்றேன். அது ஆமா, மிகப்பெரிய எல்டிடியோட பிளண்டர். அது எல்டிடியே ஒத்துக்கல ப்ரோ, நாங்க தான் கொலை பண்ணோம். இவர் போய் சொல்றாரு நாங்க தான் கொலை பண்ணோம். அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அவங்க என்ன ஒத்துக்கல? இல்ல அவங்களே சொல்லிட்டாங்க. பொண்ணு எனக்கு தெரிஞ்சு அது பண்ணாம இருந்தா கூட 2009ல இவ்வளவு பெரிய கார்னர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்தியாவோட இது இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. பண்ணாம இருந்திருந்தா ராஜீவ் காந்தி என்ன இருந்திருப்பாரு? சீரியஸ்லி அவர் பண்ணாம இருந்திருந்தா ராஜீவ் காந்தி திரும்பவும் பெரிய ஆர்மியை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஐபிகே ஃபோர்ஸ் அங்க போய் திரும்பி ரீகால் பண்ணதுக்கு அப்புறம்
ஆக்சுவலா திரும்பவும் இவர் பேட்டி கொடுத்தாரு. நான் திரும்பவும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஐ வில் அகைன் சென்ட் அனதர் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ராஜீவ் காந்தி எனக்கு தெரிஞ்சு. இல்ல அதுக்கப்புறம் அவங்க நெகோசியேட் பண்ணதான் ஒரு மாகாணத்தோட சிஎம், அவசியம் மாதிரி இங்கே உள்ளது மாதிரி இருந்துக்கிறதுக்கு நெகோசியேட் பண்ணாங்க. ஸோ அது முடியாது அப்படின்ட்டு இந்த பிரச்சனை எல்லாம் ரோல் ஓவர்ல போயிட்டு இருக்கும்போது தான் இதுல போட்டாங்க செல்ஃப் சூசைட் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச டாபிக் 15 வருஷம் ஆச்சு. அது வேஸ்ட். வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? இல்ல அதிமுக கவர்மெண்ட் இவங்க பிஜேபி ஃபேசிஸ்ட் இவங்க பண்ற வேலை என்னென்ன வேலை? கேக்குதா? கேக்குது கார்த்திக். சரி பண்ணிட்டு வருங்க, நம்ம சவுக்கானம் தானே என்ன இருக்கு. கரெக்ட். அதனாலதான் நானே நம்ம என்ஜாய் நடக்கு நம்ம பண்றேன். பண்ணாம நம்ம நடக்கு நம்ம தானே பண்ணணும். இனிமே யாருமே வாய் திறக்க மாட்டாங்கல்ல ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ, கிடையாதுங்க. வாய் ஆல்ரெடி திறப்பாங்க. பேசுறவனா பேசிட்டு தான் இருப்பான். என்ன இவர் இருக்கு? மாதிரி திறக்க கூடாது. இந்த மாதிரி ஓவரா பேசுறவன், சம்பந்தம் இல்லாம பேசுறவன், தப்பு தப்பா பேசுறவன் தான் யோசிக்கணும். இல்ல லைட்டா ஜெர்க் வாங்கியிருக்கும்ல. எதுக்குங்க? இல்ல இப்ப இந்த கஞ்சா கேஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஒன்னும் பயந்துருப்பாங்கல்ல, புட்டப் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சவுக்கு சொல்றீங்களா? சவுக்கு மீடியா அந்த அந்த இல்ல இப்ப 1 வீக் முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சுதானே எல்லாருமே அப்படியே ஷேட்டர் ஆயிட்டாங்க. அது ஆமா ஆமா அவங்களுக்கு தெரியும். ஹை ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. ப்ரோ ப்ரோ முன்னாடி ஒரு வாட்டி ஸ்பீக்கர் பேசியிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு பேசி ஒரு வருஷம் நினைக்கிறேன். லாஸ்டா தெரியாம ரிக்வஸ்ட் பட்டன் தட்டி ரிக்வஸ்ட் ஐயப்பன் ப்ரோ அக்செப்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்திருந்தேன் இந்த லியோ அனௌன்ஸ்மெண்ட் டைம் நினைக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து இது மாதிரி பயமா இருக்கு லோகேஷ் பண்றாரு விஜய் ஃபேன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நானும் தெரியாம மைக் ஆன்ல இருக்கு தெரியாம ஆமா ஆமா அப்படிதான் அப்படின்ட்டு அப்ப நீங்க என்னை வச்சு செஞ்சு விட்டீங்க. உங்களுக்கு நான் விஜய் ஃபேனுன்னு சொல்லி என்ன சொன்ன புரியல, ஞாபகம் இல்லையே. யாருன்னு கேட்டீங்க, யார் பேசுறது இன்னொருத்தர். நான்ல ஒரு பதட்டத்துல தெரியாம நாங்க அப்படின்ட்டேன். ஒண்ணு யார் நாங்கன்னா இந்த குழுவோட வந்திருக்கீங்க கேட்டு என்ன அடிக்கடி நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. டேக் பண்ணி அஜித் ஃபேனு அதான் சொல்றேன், ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அஜித் என்ன அஜித் ஃபேன் நினைச்சு அடிக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இந்த மாதிரி இது வரீங்கன்ட்டு. விஜய் நானும் விஜய் ஃபேனு, விஜய் ஃபேன்ஸே என்ன அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க டேக் பண்ணி. ஐயோ இல்லையா லோகேஷ் நினைச்சாதான் பயமா இருக்கு, இந்த மாஸ்டர்ல ஒரு மாதிரி பண்ணாரு அதை நினைச்சு விக்ரம் மாதிரியாச்சும் இருந்தா பரவாயில்லன்னு. நீங்க ஒண்ணு என்ன விக்ரம் ஆச்சு அதாச்சு போட்டு என்ன செய்யும் செஞ்சீங்க. அப்ப படம் ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு பார்த்தா அப்படிலாம் இருந்திருக்கேன். அன்னைக்கெல்லாம் இத பையன் நான் அன்னைக்கு சொன்னேன், என்ன போட்டு அந்த அடி அடிச்சு. ஏன்னா அவர் கேரக்டரைசேஷன் பண்றது இந்த மாதிரிதான், லிமிட்டட் டைம் இருந்தா ஒரு கேரக்டர் மட்டும் நல்ல கேரக்டரா பண்ணி விட்டு அடுத்த கேரக்டர் விஜய்னு வரும்போது மோஸ்டா விஜய்னு வரும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். விஜய்க்கு வந்து கொஞ்சம் மொக்கையா அவரு சஜஸ்ட் பண்றாரா இல்ல என்னன்னு அதெல்லாம் எனக்கு தெரியல. அவருக்கு மட்டும் கொஞ்சம் கேரக்டர்லெஸ்ஸாவே இருக்கும். லியோல பாத்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் மாஸ்டர்லயாச்சு விஜய் சேதுபதிக்கு கேரக்டர் ஸ்கெட்ச் நல்லா இருந்துச்சு. லியோல சுத்தம் டம்மி ஆயிடுச்சு. சரி தானே ஸ்பீக்கர்ல சொல்லணும்னு நினைச்சேன், நைட் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லை. சரி அதனால ஐயப்பன் கேட்டேன். தேங்க்ஸ் ஐயப்பன் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. அதனால எதுக்கு சொன்னா அடுத்த வாட்டி டக்குன்னு இந்த மாதிரி பிராண்ட் பண்ணிடாதீங்க, நீ அவன் ஃபேன் தானே அப்படின்னு. அவனுங்க என்ன பண்றாங்கன்னா சரியான லூஸா இருக்கானுங்க ப்ரோ, டேக் பண்ணி அபியூஸ் பண்றானுங்க வைத்தியக்காரனுங்க. இதுக்கு நானும் விஜய் ஃபேன் தான், நமக்கு பட்டதை ஒன்று சொல்ல வரும் நம்மளே அபியூஸ் பண்ணி விட்டுறானுங்க. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 நாள் வச்சு செஞ்சானுங்க. அது நீங்க ரிலீஸ் முன்னாடி சொல்லிருக்க கூடாதுல, ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ரிலீஸ் முன்னாடி இல்ல எனக்கு ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் தெரியாம தட்டிட்டு இருக்கேன், அவர் கொடுத்துட்டு இருக்காரு போல. நான் இப்ப பொன்னியின் செல்வன் டைம்ல இந்த பிரகாஷ் ப்ரோ எல்லாம் ஒரு வரல, அந்த பொன்னியின் செல்வன் கதைலாம் கேட்டுட்டு இருப்பேன். அந்த டைம் தான் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போது சம்திங் அந்த டைம். அதுக்கு அப்ப கேட்டுட்டு இருந்தேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால வந்து கேட்டுட்டு இருந்தேன். தெரியாம மைக் ஆன் பண்ணி அவர் சொல்ல பாங்க ஆமா ஆமா நானும் சொல்ல, அப்புறம் நீங்க யாரும் கேட்டு ஒரே இதாயிடுச்சு, கலவரம் ஆயிடுச்சு எனக்கு.
இப்ப பாருங்களேன், அடுத்த படம் ரஜினி படம் நல்ல டைம் எடுத்து கதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். டைம் இருக்குல்ல அவருக்கு இந்த படம் பண்றதுக்கு. இருக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லதான் வரும். எங்க ஆளுன்னா மட்டும்தான் எல்லா டேரக்டரும் ஏதாவது ஒன்று சொதப்பி விட்டுறாங்க. இது ஏதாவது நியூஸ் ஏதாவது தெரிஞ்சதா ப்ரோ? இது உங்களுக்கு ஏதாவது ஐடியா? இது நல்லா வருமா வெங்கட் பிரபு பண்றது? தெரியல ப்ரோ, அதான் அதை பத்தி தெரியலையே. ரைட், ஓகே ப்ரோ. என்னன்னா ஒரு மெயின் கேரக்டருக்கு ஒரு 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 கேரக்டர் ஸ்கெட்ச், அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் சேதுபதி மாஸ்டர்ல எப்படி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கு, ஒரு பில்டப் சின்னதா ஆரம்பிச்சு எப்படி பெருசா ஒரு வருது, அது ஹீரோக்கும் இருக்கணும் வில்லனுக்கும் இருக்கணும். ப்ளூ சட்டை மாறன் சொல்ற மாதிரி தான், அது இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். இப்போ வர எந்த படத்துலையுமே விஜய் படத்துல அது எதுவுமே இல்லை லாஸ்டா. அதுதான் கொஞ்சம் குறையா இருக்கு. இப்படி இப்படி விஜய் ஃபேன் சொல்றது, இப்படிலாம் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து விஜய் ஃபேன்ஸே என்ன திட்டாங்கன்னு சொல்றது. இல்ல அப்படி நான் எங்கதான் புலம்புறது? நானு எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை கிடையாது. ஏங்க புலம்புறீங்க? இன்னைக்கு வந்து பெரிய உடனே பெரிய ஸ்டாரா இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஏங்க கிட்டத்தட்ட நம்பர் 1ல தான் இருக்கீங்க. அப்புறம் என்ன ஏன் புலம்பிட்டு? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. எனக்கு மடியும் என்ன மாதிரி படத்தை எதிர்பார்க்கறீங்க? இன்னும் ஒரு 2 படம் தான். என்னங்க ஒரு வலிமையை எடுத்து கொடுங்க எங்களுக்கு, ஒரு துணியை எடுத்து கொடுங்க. இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க? அவர் என்ன சொல்றீங்க? எனக்கு மறுபடியும் ஒரு கத்தி மாதிரி ஒரு படம். இது கத்தி என்னங்க? ஒரு கத்தி துப்பாக்கி போட்டுருக்கா? கதை சொல்ல ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷனா ஒரு படம் கடைசியா ஒரு வாட்டி வேணும். ஏன்னா 2 படம் தான் நடிக்க போறாரு கடைசியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கம்பேரிசன் அப்படி போக கூடாதுல்ல, 7 வருஷத்துக்கு முன்னாடி போக கூடாதுல்ல, இப்ப சொல்லணும். ஒரு வலிமை மாதிரி ஒரு படமா ப்ரோ? அவங்க கூட ஏன் ப்ரோ இது பண்றீங்க? எவ்வளோ வேணாம். அப்புறம் என்ன வேற கரண்ட்ல இருக்க கம்பேரிசன் தாங்க வர முடியும். நம்ம விக்ரம் மாதிரி கேக்குறாரு ப்ரோ. விக்ரம் கைதி மாதிரி கேக்குறாரு. அந்த மாதிரி கேட்டேன். அந்த மாதிரி தான் கேட்டேன். அப்படி சொல்லுங்க. அதுக்கு தான் அடிச்சீங்க என்ன லாஸ்ட் டைம்? அதானே விக்ரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல போய். ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் ஏதாவது பேச போனா அப்புறம் மறுபடியும் பிராண்ட் ஆகி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. தேங்க்ஸ் ஐயப்பன் ப்ரோ. ஓகே, சரியா இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. கார்த்தி ப்ரோ, தக் லைஃப் ஓவர்சீஸ் ரைட்ஸ் அதுக்குள்ள சேல் ஆயிருச்சுன்னு சொல்றாரு தனஞ்சயன். அதுக்குள்ள படம் இன்னும் முடியல, அதுக்குள்ள சேல் ஆயிருச்சுமா? ஆயிடுச்சு. எப்படி ப்ரோ அது ஹையஸ்ட்ன்றாரு தமிழ் சினிமாலயே? பிரைஸ் தெரியல ப்ரோ, ஆயிடுச்சு. 16 சொன்னாரு அவர் இன்னைக்கு. அப்படியா? எதுல சொல்லியிருந்தாரு? சாய் வித் சித்ரா இருக்குல்ல, அதுல அவங்க 2 பேரும் பேசிக்கிடுவாங்க வலைபேச்சு மாதிரி. யூசுவலாவே வந்து மணிரத்னத்துக்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்குங்க ஓவர்சீஸ்ல. நீங்க கடல் இருக்குல்ல, கடல்னு ஒரு படம் இருக்குல்ல, அது அட்டர் ஃபிளாப் படம். அது ஓவர்சீஸ்ல வந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவாகவே மணிரத்னத்துக்கு வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட் கொஞ்சம் அதிகம். அது பொன்னியின் செல்வன் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பொன்னியின் செல்வனுக்கு அடுத்த படம் இது அப்படின்றதுனால வாய்ப்பு இருக்கு. கமல் மணிரத்னம் விக்ரமும் நல்லா பண்ணுச்சு ஓவர்சீஸ்ல, அதனால வாய்ப்பு இருக்கு. வித்துட்டாங்க. ஏபி இன்டர்நேஷனல் வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன். அதான் 16 சொன்னாரு ஹையஸ்ட்னாரு இது வரைக்கும். அதான் கேட்டேன். இல்ல படமே இன்னும் முடியலையே, அதான் எப்படின்னு. இல்ல சேல் ஆயிடுச்சு. அப்ப இந்தியன் டூ அவ்வளவு போலையா ஓவர்சீஸ்ல தக் லைஃப் அளவுக்கு? அது இன்னும் விற்கலன்னு நினைக்கிறேன். இந்தியன் டூ வந்து ஹையஸ்ட் டிஜிட்டல் வித்துருக்காங்க 160. ஓகே ப்ரோ. இந்த இவரு 69 படம் வினோத் படம் வந்துட்டு அந்த கமல் படம் அதே ஸ்டோரியா இல்ல வேற ஸ்டோரியா இருக்குமா ப்ரோ? அது இல்ல உங்களுக்கு ஐடியா இருக்கா அதை பத்தி? இல்ல இது வேற ஸ்டோரி. அப்போ விஜய் படம் முடிச்சிட்டு திருப்பி கமல் படம் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அவரு ராஜ்கமலோட கமிட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி பண்றாருன்னா அப்ப நடுவுல அன்பரை படம் முடிச்சிருவாரு அதுக்குள்ள. பட் அதெல்லாம் நம்ம கேரண்டி சொல்ல முடியாதுல்ல. மீதி முடிச்சுட்டு அதான் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். இந்தியன் டூ என்ன ப்ரோ ஆச்சு? போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு.
ஜூலை தானா? ரொம்ப நாள் இல்ல, ஜூலைல வந்துடும். ஓகே ஓகே. ஜூன்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல போன மாசம். ப்ரோ விஜய் ஹெச் வினோத் படம் அதுக்கு ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை இன்னைக்கு போட்டிருந்தீங்க. ப்ரோ அந்த கன்னடா ப்ரொடியூசர் ட்ரிபிள் ஆர்லாம் எடுத்தாங்களா அவங்க தான். கேக்குதா? கேக்குது ப்ரோ. விடாமுயற்சி அப்போ அவ்வளவுதானா ப்ரோ? அவர் என்ன அடுத்த படத்துக்கு போயிட்டார் போல இருக்கு. இருக்குங்க, அடுத்த மாசம் ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. ஓ பேரலா 2 படத்தையும் பண்றாரா? இல்ல விடாமுயற்சி இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிடும். இந்த வருஷம் ரிலீஸ், அது வந்து அடுத்த வருஷம். ஓ ஏன்னா நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், மே 10th வந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க ஷூட்டிங் அப்படின்னு. குட் பேட் அக்லி. ஆமா, மே மாசம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போறாரு. அது முடிச்சுட்டு வந்து அந்த படம் முடிச்சிருவாரு ஜூன்ல. திரும்ப இதுக்கு ஜூன்ல இருந்து இது போயிருவாரு. ஓகே ஓகே ரைட். இப்ப இவரு நம்ம சிவகார்த்திகேயன் நடுவுல முருகதாஸ் படம் பண்ணிட்டு திருப்பி அமரன் அந்த மாதிரி. ஆமா ஆமா அப்படிதான். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். முருகதாஸ் இதுக்கப்புறம் சல்மானோட பண்றாரா எஸ்கேக்கு அப்புறம்? ஆமா, முடிச்சுட்டு அடுத்தப்பறம் சல்மான் விஷ்ணுவர்தனோடையும் பண்றாரு. அவர் வந்து இந்த அட்லி ஷாருக் கான் ஹிட் கொடுத்தது பார்த்து இந்த சவுத் டைரக்டர்ஸா சூஸ் பண்றாரு போல இருக்கு சல்மான் கான். முருகதாஸ், விஷ்ணுவர்தன். அட்லிக்கு முன்னாடியே விஷ்ணுவர்தன் இட்டு கொடுத்துட்டாருங்க ஷேர்ஷால. பட் அது மாஸ் ஹிட் இல்ல, அது வந்து ஓடிடி தான். அது மாஸ் ஹிட் தான், அது ஹீரோ பெரிய ஹீரோ இல்ல. அது தியேட்டர் வந்துச்சா? அது ஓடிடி தானே? இல்ல ஓடிடி தான், ஆனா வேர்ல்ட் ஃபேமஸ் தான படம். ஏன் நல்ல படம். இல்ல 2G போயிட்டாரு. வேற யாருக்கு நியூஸ் பார்க்கல. கேக்குதா? ஹலோ. கேக்குது ப்ரோ, கேக்குது. ப்ரோ கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் தான் டாக்ஸிக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல யஷோட. ஆமா, அவங்க தான் பண்றாங்க, டாக்ஸிக் பண்ணாங்க. வேற என்ன படம் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க நிறைய படத்துக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. கங்குவாக்கு அவங்க தான் ஃபண்டிங். எதுக்கு ப்ரோ தமிழ் ப்ரொடியூசர் வேணாம் தான் சரி போயிட்டு வரோம். தமிழ் ப்ரொடியூசர் ஒரு அரசியலுக்கு வர்றாருல, பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாது. அதே டைம்ல ப்ரொடியூசருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நாளைக்கு ஏதாவது ரைடு வீடு அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதையும் இருக்கக்கூடாது. இந்த கடன் வாங்கிட்டு கடனுக்கு கட்ட முடியாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் இருக்குல்ல, அது முன்னாடி சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் தான் அவர் தேடுறாரு. இல்லைன்னா இவரு
அது எனக்கு கரெக்டா தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவர் கேட்ட சம்பளம் வந்து அவங்க யோசிச்சாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால சரி ஓகே வேற எப்படி செட்டப் பண்ணிடலாம் மாத்திட்டாங்க. எவ்வளோ ப்ரோ கேட்டிருக்காரு? ஏதோ நம்பர்ஸ் தெரியுமா? நான் கேள்விப்பட்டது 250 கோடி ஒரு சம்பளம் இந்த படத்துல. இந்தியாலே இதான் இவர் தான் அதிகமா இந்தியாலே bro. ஹையஸ்ட் பவர் தானா? சரி, மற்றவங்க சம்பளம்லாம் எனக்கு தெரியாதுங்க. பாலிவுட்ல சல்மான் ஷாருக்கான் வாங்குறதும் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியால அதிகம் தான். 250 crores இந்த படத்துக்கு சம்பளம் அவருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அக்ரி பண்றாங்க. 10 தலைமுறைக்கு வாழலாம் ப்ரோ அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா. ரஜினி 171 அது கம்மி தானே ப்ரோ? அது 120 100 தானே வாங்கிட்டு இருந்தாருல அண்ணாத்த முடிஞ்சே புக் பண்ணது. அதுவும் நம்பர்ஸ் தெரியல. பட் இதுதான் அதிகம். தமிழ் சினிமால ரொம்ப அதிகமான சம்பளம் இதுதான். விஜய் படம் தான் 250 கோடி அவர் சம்பளம். அந்த ரேஞ்சிலேயே ஒண்ணும் இல்லையே ப்ரோ. 150க்கு மேலே வேற யாரும் இல்லையே. இன்னும் நடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா 300 கூட தொடுவார் போல. இல்ல அஜித் படம் வந்து 160 கோடி இல்ல இந்த படம் குட் பேட் அக்லி அவர் 160 கோடி. அது குட் ரிலீஸ் டேட் கரெக்டான டேட் ரைட் ஆகுது. செப்டம்பர் 5. எதுங்க? குட் ரிலீஸ் டேட் நல்ல டேட் ஆகுது செப்டம்பர் 5. ஓகே தான். பக்ரீத் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வாரம். சோலோ ரிலீஸ் வரும். மற்றபடி அந்த அளவுக்கு ஃபெஸ்டிவல் பெருசா இல்ல. விநாயகர் சதுர்த்தி ஒரு வாரம் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு தான் வருது. எப்போ ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட் வரும்? 69 கமிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ப்ரோ. இந்த 1ஆம் தேதி கமிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்துடலாம். வந்துடலாம். ரொம்ப சீக்கிரத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மந்த்லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 16 ரிலீஸ்க்கு அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் தான் அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். மியூசிக் ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல ப்ரோ அதெல்லாம் ரொம்ப இப்பதான் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் கமிட்டடு, ஹீரோ டைரக்டர் இதெல்லாம் கமிட்டடு. ஸோ அடுத்த வேலைலாம் அப்படிதான். ஸ்டோரி ஏதாவது பொலிட்டிக்கல் ஸ்டோரியா தெரியாது. தெரியல ப்ரோ. சொல்ல சரி. எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கலா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் தான். தெரியல கரெக்டா தெரியல. சரி ப்ரோ ஓகே பாய். வச்சுக்கலாமா?